புதல்வா நவிழக்கேள் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து ஐந்தாளே அவாயமர நின்று ஆடுவான். எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். லிங்கம் என்பதற்கு குறின்னு பேரு. லிங்கம்னு சொன்னாவே அது என்னதுங்க? குறியீடு. லிங்கம் என்பது ஒரு குறியீடு. குறியீடுன்னு சொன்னாவே என்ன சொல்லணும்? அதனால் குறிக்கப்படுகிற பொருள் ஒன்று உண்டு. அதனால் குறிக்கப்படுகிற கூட்டல், அதை நாம் என்ன சொல்றோம்? குறியீடு. கூட்டல் என்பது ஒரு குறியீடு, கழித்தல் என்பது ஒரு குறியீடு, வகுத்தல் பெருக்கல் எல்லாமே என்னது? குறியீடு. அப்ப அதுக்கு என்ன இருக்குது? ஒரு வேலை இருக்கு. 8 கூட்டல் 2. இந்த கூட்டல்னா என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் கூட்டணும். நடுவுல 8 கழித்தல் 2 கழிக்கணும். இப்போ இந்த முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத எது முடிவு செய்யுது? அந்த குறியீடு. குறியீடு என்பது ஒரு தொழிலை குறிக்கின்ற ஒரு குறியீடு. சிம்பல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சிம்பல். ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒரு பொருள் உண்டு, ஒரு வேலை இருக்கு. ஒரு வேலை இருக்கு. அது மாதிரி எட்டும் இரண்டும் உருவான லிங்கம். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை குறியீட்டினிடையே நட்டம். நட்டம் என்பது திருக்கூத்து. திரு கூத்து. கூடாது இருக்கு இருக்கு. அந்த 8 கூட்டல் 2, 8 கூட்டல் 2, 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 10. 10 என்ற எழுத்து எதை குறிக்கும்? யா. தமிழ் எழுத்துக்கு இப்ப கான் போட்டீங்கன்னா என்னது? கான் போட்டீங்கன்னா என்னது? கா கா 1. தமிழ் எழுத்து போன கானு போட்டா 1. அதே மாதிரி யானு போட்டீங்கன்னா 10. யானு போட்டா 10. சரிங்களா? இப்போ யானா 10 குறிக்குதுங்க. 10 சொல்லி எதை குறிக்கிறாரு? யாவை குறிக்கிறாரு. 8ம் 2ம் 10. 10னா எதை குறிக்கும்? யகரம். யகரம் என்பது எதை குறிக்கும்? உயிரை குறிக்கும். நாம ஏற்கனவே சொன்ன நான் என்பது அப்படியே கேட்டா சொல்லணும். நான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்தத்தை காண. நான் என்பது திரோதான சக்தி. மா மலம். சி வா யா உயிர். சரிங்களா? 5 பொருள். இதுல யகரமாகிய உயிர். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம். இறைவன் எங்கு கூத்தாடுகிறான்? எங்க ஆடுகிறான்? சிதம்பரத்தில் ஆடுறாருங்க. சிதம்பரத்திலையும் தான் ஆடுறாரு. சிதம்பரத்திலும் ஆடுகிறார். சிதம்பரத்திலும் அப்படிதான் சொல்லணும். சிதம்பரத்தில் தான் ஆடுகிறார்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சிதம்பரத்திலும் ஆடுகிறார். அவர் ஆடுகிற மேடைக்கு என்ன பேரு? சிற்றம்பலம் மேடை. சிற்றம்பலம் என்பதற்கு சிதாகாய பெருவழி அப்படின்னு பேரு. ஞானமயமான அறிவு. சிற்கூட்டல் அம்பலம். ஞானமயமான அறிவு. அப்ப அறிவுல தான் ஆடுவான். பெருமான் எங்க ஆடுகிறான்? அறிவுல ஆடுகிறான். உயிர்ல ஆடுறான்னு சொன்னா, உயிர்னு சொன்னாவே எது ஞாபகத்துக்கு வரணும்? அறிவுதான். உயிரினது குணம் அறிவு. உயிரினது குணம் அறிவு. உயிரினுடைய குணம்னு கேட்டா என்ன சொல்லணும்? எப்ப கேட்டாலும் சொல்லணும். இந்த 2 வருஷத்துல சொல்லிடுவீங்களா? உயிரினது குணம் அறிவு. உயிரினது குற்றம் ஆணவ மலம். உயிரினது குற்றம் ஆணவ மலம். உயிரினது குணம் அறிவு. எப்பவுமே குணத்தை குறியாகவும் குறியை குணமாகவும் சொல்லுவது உபச்சாரம். உபச்சாரம் என்னது? உபச்சாரம் பேச்சுக்கு சொல்றது. பேச்சுக்கு சொல்றதுன்னு வச்சுக்கங்க இல்லையா? அதுக்கு என்னது? உபச்சாரம். உபலக்கணம்னு ஒரு இலக்கணம் இருக்கு. என்னன்னு கேட்டுங்க. மாங்காய் விற்கிற ஆளை, மாங்காய் விற்கிற ஆளை என்னன்னு கூப்பிடுவான்? யோ மாங்காய் இங்க வாயா கூப்பிடுறமா இல்லையா?
மாங்காய்ங்க வேணா ஒரு மாங்காயா அவரு என்ன செய்யறாரு? மாங்காய் விற்கிறாரு. மாங்காய் விற்கிறவரை மாங்கான்னு கூப்பிடுறது என்னதுங்க? உபச்சாரம். ஏன்னா அவர் தொழிலை அவர் மேல ஏத்துறது. அவர் தொழில அவர் மேல ஏத்தி அதே அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பேராகுதா இல்லையா? அது மாதிரி ஆன்மாவின் குணம் அறிவு. ஆனால் அறிவுன்னு சொல்ற இடத்துல என்னன்னு சொல்லுவாங்க? ஆன்மான்னு சொல்லுவாங்க. ஆன்மான்னு சொன்னாலுமே அங்க குறிக்கப்படுவது எது? அறிவு. இறைவன் ஆன்மாவில் ஆடுகிறான். ஒண்ணுன்னா எப்படி? குணகுணி சம்பந்தம். குணகுணி சம்பந்தம். அப்ப ஆன்மாவில் ஆடுகிறான்னு சொன்னா எங்க ஆடுறான்னு சொல்லணும்? ஆன்மாவின் அறிவிலே இறைவன் ஆடுகிறான். அறிவில ஆடுகிறான். அதான் இப்ப பாருங்க, எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம். 10 10னா எகரம். எகரம்னா ஆன்மா. ஆன்மாவை இடமாக கொண்டு இறைவன் ஆடுகிறான். ஆன்மாவை இடமாக கொண்டு இறைவன் ஆடுகிறான். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லணும்? ஆன்மாவின் அறிவை இடமாக கொண்டு இறைவன் ஆடுகிறான். ஆன்மாவின் அறிவை இடமாக கொண்டு இறைவன் ஆடுகிறான். எனவே நட்டம் புதல்வா. புதல்வா. புதல்வன் யாரு? மாணவன். ஆசிரியருக்கு மாணவன் புதல்வன். எனவே புதல்வா என்னது? நவிழக்கேள். புதல்வா நான் சொல்ல நீ கேட்பாயாக. கூறுகின்றோம் கேட்பாயாக. சிட்டன் சிவபெருமான். சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய நட்டப்பெருமானை நாளும் தொழுவோமே. ஞானசம்பந்த பெருமான். சிட்டர் என்பதற்கு சிவபெருமான். சிவாய நம என்னும் திரு எழுத்து 5ஆலே. சிவாய திரு எழுத்துன்னு சொன்னாவே, 5 எழுத்துன்னு சொன்னாவே எதை குறிக்கும்? சிவாய நமதான். எங்கேயாவது நமசிவாயம் என்பதை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? நமச்சிவாய என்னும் 5 எழுத்து. எப்படி சொல்லுவாங்க? நமச்சிவாய என்னும் 5 எழுத்து. அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிய எங்கேயாவது 5 எழுத்து அப்படின்னு வந்தா எதை குறிக்கும்? நமச்சிவாயத்தை குறிக்காது. சிவாய நம தான் குறிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நகரம் முன்னிறுத்தி சொல்வது அல்ல, சிகரத்தை முன்னிறுத்தி சொன்னாதான் 5 எழுத்து. அப்ப இது 5 எழுத்து இல்லையான்னு கேட்டா 5 எழுத்து தான். ஆனா என்னன்னு சொல்லணும்? நமச்சிவாய என்னும் 5 எழுத்து அப்படின்னு சொல்லணும். பூ இலக்கியத்துல எதை குறிக்கும்? தாமரை. பூன்னு சொன்னீங்கன்னா தாமரை தான் குறிக்கும். சைவத்துல கோயில்னு சொன்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும். வைணவத்துல கோயில்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். சரிங்களா? அப்போ மத்ததெல்லாம் கோயில் இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? கோயில் தாங்க, இந்த கோயில்னு சொல்லணும். பூன்னு சொன்னா மல்லிகை பூ, முல்லை பூ, செம்பருத்தி பூ, இப்படிதான் சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம பூன்னு சொன்னீங்கன்னா தாமரை தான் குறிக்கும். அதே மாதிரி 5 எழுத்துன்னு சொன்னா சிவாய நம்ம தான். சரியா? மற்றதெல்லாம் என்ன சொல்லணும்? பேரை சொல்லி சொல்லணும். நமசிவாய என்னும் 5 எழுத்து. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். சொல்லிட்டாரா? அடுத்த பாட்டு இன்னொரு பஞ்சாக்கர பதிகம். என்னது? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. அப்ப 5 எழுத்துனா அது அங்க அங்க என்னது? சிவாய நமதானே ஒழிய நம சிவாய கிடையாது. சரியா? சரி, டீ சாப்பிடுங்க. இருக்கும் 5 எழுத்து பொதுவாக 5 வகைப்படும். ஒன்று நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி. இதுக்கு தூள பஞ்சாக்கரம், இது சூக்கும பஞ்சாக்கரம்,
5 வகையான 5 எழுத்து நமக்கு சொல்லப்படுகிறது. தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம். நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சி. இதுல இதுவரைக்கும் இந்த 1, 2ல எழுத்துக்கள் இடம் தான் மாறுது, எழுத்து மாறாது. நாம முன்னாடி இருக்கு, சி வா பின்னாடி இருக்கு, கடைசியா யா இருக்கு. நான் என்ன திரோதான சக்தி, மா மலம், சி சிவம், வா திருவருள், யா உயிர். இப்ப இந்த 5 பொருள் இங்க இருக்கு. இந்த 5 பொருள் இங்க என்ன ஆயிடுச்சு? பொசிஷன் மாறி இருக்கு. எழுத்துக்களினுடைய இடம் மாறி இருக்கு. எழுத்துக்கள் மாறல. அதே 5 எழுத்து தான் இங்க இருக்கு. சரியா? அதே 5 எழுத்து தான் இங்க இருக்கு. இது மாறின என்ன ஆயிடுச்சு? இப்போ இடம் மாறி இருக்கு. சரி, அடுத்தது இங்க பாருங்க. நாமா இல்ல, நாமா இல்ல. இப்போ இங்க இருக்கிறது எத்தனை எழுத்து? 5 எழுத்து இருக்கு. ஒரிஜினலா இருக்கிறது 3 எழுத்து தான். 3 எழுத்து தான். அந்த சிவ முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு, நடுவுல யா இருக்கு. இங்க எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து தான். இங்க 2 எழுத்து, இங்க 1 எழுத்து. இந்த 5க்கும் என்ன பேரு? 5 எழுத்துன்னு தான் பேரு. இதுவும் 5 எழுத்து தான், இதுவும் 5 எழுத்து தான், இதுவும் 5 எழுத்து தான், இதுவும் இந்த 2மே 5 எழுத்து தான். அப்போ எத்தனை எழுத்து இருந்தாலும் பேருக்கு என்னது? 5 எழுத்து தான். அது எப்படிங்க 3 எழுத்து இருந்தா 5 எழுத்து ஆகும் இல்லையா? 3 எழுத்து இருந்தா எப்படி 5 எழுத்து ஆகும் அப்படின்னு கேட்டா என்னாச்சு? நாமா எதுல ஒடுங்குது? வாழ ஒடுங்குது. இப்ப இதன் விரிவை பார்த்தாதான் இந்த இடம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த நாமாங்கிற எழுத்து எதுல ஒடுங்குது? வகரத்தில் ஒடுங்கும். வகரத்தில் ஒடுங்கும். நாமா வகரத்துல ஒடுங்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்க யா வகரத்துல ஒடுங்கும். வா ஒடுங்கிரும். எதுல? வகரத்துல. இங்க நாமா ஒடுங்குச்சு, இங்க யா ஒடுங்கிருச்சு. சீவா மட்டும் தான் இருக்கு. இங்க வகரமும் போய் சிகரத்துல ஒடுங்கிரும். சரியா? சரி, இப்போ ஒவ்வொன்னா வருவோம். இதற்கு தீக்கை, இந்த 5க்கும் என்ன உண்டு? தீக்கை உண்டு. ஆன்மாவின் அறிவு நிற்கும் நிலை உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை உண்டு. இந்த 5 எழுத்தை பெறுவதற்கு நாம் பெறுகிற தீக்கைக்கு என்ன பேரு? சமய தீக்கை. சமய தீக்கை. இந்த சமய தீக்கை வாங்கினா இதுதான் உபதேசம். இதுதான் உபதேசம். நாமாவை முன்னிறுத்தி சீவாவை பின்னிறுத்தி உயிருக்கு உபதேசம் செய்யப்படும். 2வது தீக்கை வாங்கினா இதுதான் உபதேசம். இதுதான், இது பொது விதி. சரிங்களா? இல்லைங்க, நான் தீக்கை வாங்கும் போதே எங்களுக்கு எங்க குருநாதர் சிவாய நமன்னு கொடுத்தாருங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அது குருநாதர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான். சரியா? அது அவர் தப்பா சொல்லிட்டாரெல்லாம் கேட்க கூடாது. உங்களுக்கு குருநாதர் எது கொடுக்கிறாரோ அதுதான் உபதேசம். இது பொது விதி. மாறி இருந்தாலும் இப்ப நீங்க 2வது தீக்கை வாங்கும் போது உங்களுக்கு நமசிவாயம் சொன்னாலும் உங்களுக்கு அதுதான் மந்திரம். தீக்கையிலே சிவாய நம்ம சொன்னாலும் அதுதான் மந்திரம். சரிங்களா? அது குருநாதர் நமக்கு கொடுப்பதுதான் விதி. அது என்னவோ அதுதான். ஆனா பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இப்படிதான் செய்வாங்க. சரிங்களா? இது பொது விதி. உங்களுக்கு மாறி கொடுத்தா சிறப்பு விதியிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பொருள். சரியா? அதுக்கு நம்ம ஆராய்ச்சி எல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ இது என்ன தீக்கை? சமய தீக்கை. 2வதுக்கு விசேட தீக்கை. 3வதற்கு நிர்வாண தீக்கை என்று பெயர். இப்போ 3 தீக்கை. சரியை
அப்புறம் இது நாலு இருக்கு, இங்க மூணு தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது சொல்லணும். எங்க சொல்லலாம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம், நாலு படி. மந்திரம் மூணு தான். இந்த ரெண்டுக்கும் தீக்கை கிடையாது. இந்த ரெண்டுக்கு தீக்கை கிடையாது. மூணோட நாளை சொல்லணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு சேர்த்து விட்டுருங்க. எதோட சேர்த்தலாம்? சொல்லுங்க. சரியை ஒண்ணு சந்தேகம் இல்லை. நமசிவாய் என்பது சரியை, சிவாய் என்பது கிரியையும் யோகமும். கிரியையும் யோகமும். கிரியையும் யோகம் தான் ரெண்டாவது தீக்கை. எங்கேயா ரெண்டு வந்தது? புறப்பூச கிரிய, அகப்பூச யோகம். புறப்பூசை கிரியை, கிரியா பூசைன்னு பேரு. அகப்பூசைக்கு யோக பூசைன்னு பேரு. புரியுதா? அடுத்தது இது ஞான பூசை, இது ஞான பூசை. இந்த ரெண்டு அனுபவத்தில் விளையும். இந்த நிலையில நிற்கிறவங்க அனுபவத்துல இந்த நிலைக்கு வந்து இந்த நிலைக்கு போயிடுவாங்க. இது அறிவிலே நிகழ்வது. இதற்கு தீக்க கிடையாது. தீக்க வாங்கி தான் செய்யணும். குருநாதர்கிட்ட வாங்கி தான் செய்யணும். நம்மளா செஞ்சாலாம் கிடையாது, செல்லாது செல்லாது. சரியா? சரி, இப்ப வந்துருவோம். இப்போ நமசிவாய திருப்பி வந்துருவேன். நான் திரோதான சக்தி, மா மலம், சி உயிர். சரியா? இப்போ குருநாதர் நமக்கு தீக்கை செய்கிற போது சமய தீக்கை செய்யறாரா இல்லையா? சமயம் என்பதற்கு நுழைவு அப்படின்னு பேர் தமிழ்ல. நுழைவு. நுழைவு எங்க நுழையிறது? சைவத்துக்குள்ள நுழையிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, வண்டி ஓட்டுறதுக்கு எல்எல்ஆர் போடுறீங்க, நாட் லைசன்ஸ். சமய தீக்கை என்பது லைசன்ஸ் கிடையாது, எல்எல்ஆர் தான். எல்எல்ஆர், அது எல்எல்ஆரே எனக்கு ஏகப்பட்ட தகராறா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் டிரைவ் வெஹிக்கிள்ஸ். வண்டி ஓட்டணும்னா முதல்ல என்ன செய்யணும்? எல்எல்ஆர் போடணும். எனக்கு எல்எல்ஆரே சந்தேகமா இருக்கு, பயமா இருக்குன்னா வண்டி ஓட்டணும்னு நினைக்காத. சரியா? முதல்ல என்ன செய்யணும்? நுழைவு. சரியை என்பது நுழைவு. இப்ப நுழைவுனா என்னங்க பண்ணணும்? இங்க குருநாதர் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஒன்னும் பண்ண வேண்டாயா, இத புடி, 5 எழுத்த புடி. எந்த 5 எழுத்த? இந்த 5 எழுத்த புடி. இப்ப நம்மளாம் வகுப்புல நாங்க பாட்டுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மையாலும் இதை என்ன செய்யக்கூடாதான்? வகுப்புல சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஏன்னு கேட்டா, குருநாதர் 5 எழுத்து சொன்னா அது தீக்கை ஆயிடும். சரியா? நாம ஏன் தைரியமா சொல்றோம்னா, நம்ம அந்த நிலையில இல்ல, அதனால உங்களுக்கு அது ஆகாது, அதனால பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். சரியா? ஏன்னா எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, வையாபுரி ஐயா சொல்லுவாரு, அதாவது மேடை பேச்சுகளிலே நமசிவாய சிவாய நம்மெல்லாம் சொல்லக்கூடாதான். ஒரு சன்னிதானம், அவருடைய குருநாத சன்னிதானம், இவர் படிக்கும் போதே வருவாராம். இந்த 5 எழுத்துன்னு சொல்லணும். 5 எழுத்து நமசிவாயன்னு சொல்லணும். இப்ப சொன்னா என்ன ஆயிடுச்சு? அது மரபு மீறின மாதிரி ஆயிடும். மேடையில பேசணுமா இல்லையா? உடனே முன்னாடி இவர் சின்ன பையனா உட்கார்ந்து இருந்தாராம். பேராசிரியர் சின்ன பையனா உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய ஆசிரியர் வந்து மேடை பேச்சு பேசுறாரு. பேசும்போது பார்த்து, தம்பி திருவாசகம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியுங்க ஐயா. சிவபுராணம் தெரியுமா? தெரியும். எங்க சொல்லு? நமச்சிவாய. அவ்வளவுதான், அதாங்க. அந்த நமச்சிவாயத்தை எப்படி சொல்றாரு? நமச்சிவாய வாழ்க. அதுதான். புரியுதா? அப்ப அந்த நமச்சிவாயன்னு மேடையில சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்யறது? பையனை சொல்ல சொல்லி, ஆனா நமக்கு சொல்லாம இருக்கக்கூடாது, அவரை சொல்ல சொல்லி இதுதான் அப்படின்னு சொன்னாராம். அத அவர் பின்னாடி பிற்காலத்துல வகுப்புல சொல்றாரு. நாங்க பாட்டுக்கு சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்ற போது கேட்டது. அப்படி ஒரு மரபு இருந்திருக்கிறது. அப்படி ஒரு மரபு இருந்திருக்கு. ஏன்னா 5 எழுத்து அவ்வளவு உயர்ந்தது. உயர்ந்த பொருள்களை என்ன செய்யக்கூடாது?
எல்லா இடத்துலையும் கொண்டு போய் விற்க முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உங்க கையில ஒரு 1 லட்சம் ரூபா பணம் இருக்கு, 1 லட்சம் ரூபா பணம் இருக்கு, சரியா? எப்ப சரியா இருக்கான்னு எண்ணிப்பாரு அப்படின்னா திருப்பத்தூர்ல போய் அந்த சிக்னல்ல நின்று எண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சரியா, இங்க இரு அப்படின்னு எங்கேயாவது ஒரு மூலையை போய் நின்று இப்படி எல்லாம் எண்ணுவோம். ஏன்? உயர்ந்ததை எல்லாத்துக்கும் காட்டக்கூடாது. அப்படி ஒரு நமக்கு பொருள்ல இருக்கா இல்லையா? பொருள்ல இருக்கு. அது மாதிரிதான் அருளும் என்ன செய்ய முடியாது, எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அதன் அருமை புரியாதவர்களால் விமர்சிக்கப்படும். திருவருள் நீங்க எல்லா இடத்துலையும் சொன்னீங்கன்னா அது தெரியாதவங்க என்ன செய்வாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு எப்ப விளங்கும், அவங்களுக்கு எப்ப விளங்கணும்னு பக்குவம் வருதோ அன்னைக்குதான் விளங்கும். அது வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. திருவருள் விளங்காதவர்களிடத்து முயற்சி செய்து விளக்குவது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை அது இல்லை. நமக்கு வேலை என்னது? அது ஞானத்தை தேடுபவருக்கு தான் சொல்லணும்னு விதி இருக்கு. பசிச்சவனுக்கு தான் சாப்பாடு போடும், பசிச்சவனுக்கு தான் சாப்பாடு போடும். அவன் தான் என்ன செய்வான், காதை திறந்து வச்சிருப்பான். முதல்ல எப்பவுமே இந்த ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு மன்னவருக்கு ஒரு பொம்மை பரிசு கொடுக்குறாங்க. 3 குரங்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? போனவோ எல்லா வீட்லையும் சொல்லியிருப்பேன், புது மாணவரும் கேட்டிருக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். ஒரு மன்னவருக்கு என்ன செஞ்சாங்க, 3 குரங்கை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரே மாதிரி, 3மே ஒரே மாதிரி இருக்கு. அவன் செய்யும் போது என்ன, அந்த தச்சை என்ன செஞ்சுட்டான், இது அதம குரங்கு, இது மத்திம குரங்கு, இது உத்தம குரங்கு. குரங்குல என்னையா அதம குரங்கு, மத்திம குரங்கு, உத்தம குரங்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் ராஜாட்ட. சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். என்னாச்சு, ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இதுல எது, ஏன் இது ஒரே மாதிரி இருக்கு, 3 குரங்கு எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இது எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு என்ன செஞ்சாரு, அமைச்சரை கூப்பிட்டு, ஏப்பா அந்த தச்சம் கொடுத்துட்டு போயிட்டான், இது வேற 3, ஒண்ணு உத்தம குரங்கா, ஒண்ணு மத்திம குரங்கா, ஒண்ணு அதம குரங்கா, எப்படியா கண்டுபிடிக்கிறது, எனக்கு எல்லாம் ஒரே குரங்கு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஒண்ணு. அவர் என்ன செஞ்சாரு, ஒரு சின்ன குச்சி கொண்டு வந்து என்ன செஞ்சாரு, அந்த குரங்கோட காதுல விட்டாரு. விட்ட உடனே அது என்னாச்சு, இந்த காதுல பூந்து இந்த காதுல வந்துச்சு. இன்னொரு குரங்கு காதுல விட்டாரு, அது என்ன செஞ்சது, காதுக்குள்ள பூந்து வாயில வந்துச்சு. காதுல பூந்து வாயில வந்துச்சு. இன்னொரு குரங்குக்கு காதுல விட்டது காதுல போய் இடிச்சு நின்னுக்குச்சு, எந்த பக்கம் வெளியே வரல. உடனே என்ன சொன்னாரு, எது உத்தம குரங்கு, இந்த காதுல பூந்து அந்த காதுல வந்தது அதம குரங்கு அப்படின்னு. என்னது, எதை சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவான். இவனுக்கு போய் சொல்றது வேஸ்ட். அதம குரங்கு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவான். அவன்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, ஒன்னையும் சொல்லக்கூடாது. அடுத்தது, இந்த காதுல வாங்கி வாயில கேட்டதை போய் எங்கேயாவது பணாத்திக்கிட்டு இருப்பான். கேட்டதை எங்கேயாவது சொல்லிட்டு இருப்பான். நான் வகுப்புக்கு போனங்க, அப்படி சொன்னாருங்க, இப்படி சொன்னாருங்கன்னு. அவன் யாரு, மத்திம குரங்கு. ஏன், கேட்டது ஓகே, பிறட்ட சொல்றதும் ஓகே தான், ஆனா அது தாங்கனபடி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. சொல்லும் போது என்ன செய்வான், இவனோட அறிவையும் அதுல கலப்பான். எப்பவுமே நம்ம சொல்லுகிற போது நம்ம அறிவையும் கலக்காம நம்மளால என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அது இயல்பு, அது ஆன்மாவோட இயல்பு. அது நீங்க நம்முடைய எரிபத்த நாயனார் புராணம் சேக்கிழார் வருமானம் அழகா காட்டுவார். அந்த இடம் எரிபத்த நாயனார் புராணத்துல நாயனார் வராரு. அது சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்த அந்த பூவை சிந்திருச்சு. அவர் என்ன செஞ்சாரு, யானையை வெட்டினாரு. யானை பாகர்களையும் வெட்டிட்டாரு. வெட்டிட்டு இவர் மழுவோட நிக்கிறார். அந்த இடத்துல போகல, அங்கேயே நிக்கிறாரு. தப்பிச்சு போன பாகர்கள் நேரா புகழ்ச்சோழ நாயனாருடைய அரண்மனை வாசல்ல போய் நிக்கிறாங்க. வாசல்ல வாயில் காப்பாளன் நிக்கிறான். போன உடனே
பட்ட யானையும் பட்டது பராக்கரும் பட்டார். பட்டவர்த்தனம் பட்டது பராக்கரும் பட்டனர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டத்து யானை செத்துருச்சு, பாகர் சிலர் செத்தாங்க. இததான் போய் தப்பிச்சவன் போய் சொல்றான். நேரம் அரசர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா என்ன சொல்றான்? நேரா போய் அரசர்கிட்ட சொல்லுங்கண்ணா. இவன் நேரா உள்ள போறான். அரசர் எங்க இருந்து? வாசல்ல இருந்து உள்ள அந்த அரியணை வரைக்கும் போறான். போகும்போது இவன் என்ன நினைக்கிறான்? சொன்னதை போய் சொல்லணுமா இல்லையா? பட்டவர்த்தனம் பட்டது பராக்கரும் பட்டனர் சொல்லணுமா இல்லையா? இவன் போய் சொன்னான். என்ன சொன்னான்? பட்டவர்த்தனமும் பட்டது பராக்கரும் பட்டனர் வெட்டினர் சிலராம். என்ன சொன்னா? வெட்டினர் சிலரா. சில பேர் வந்து பட்ட யானையை வெட்டிட்டு பட்டத்து யானையை வெட்டிட்டாங்க, பாகர்களையும் வெட்டிட்டாங்க. இப்ப ஏன்னா போகும்போது இவன் யோசிச்சுட்டே போறான், நம்ம எத்தனை பேர் வெட்டினாங்கன்னு கேட்கலையே, எத்தனை பேர் வெட்டினான்னு கேட்கல. போன உடனே ராஜா கேட்பானா இல்லையா? எத்தனை பேரையா வந்தாங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஊர் பட்டத்து யானையெல்லாம் ஒரு ஆளா வெட்டி இருக்க முடியும்? அப்ப என்னது, நிறைய பேர் வந்துட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்னு இவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் கருத்தை கலந்துட்டான். பட்டவர்த்தனமும் பட்டது பராக்கரும் பட்டனர் வெட்டினர் சிலராம். முடிஞ்சுதா? ராஜா அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாரு? படையோட கிளம்பிட்டார். இவன் ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்துனா ஒரு போரே தயாராயிடுச்சு. இதுதான் நம்ம ஆசிரியர் பாடம் சொல்லும் போத கேட்போம், ஆனா நமக்கு முழுசா விளங்காது. என்ன செஞ்சிருவோம்? நம்ம கருத்தையும் கலந்துருவோம். கலக்காம சொல்ல முடியாது. கலக்காம சொன்னா அதற்கும் மத்தியமானவர்னு பேரு. நன்னூல் இலக்கணம் சொல்லுது கிளி போலன்னு சொல்லுது. கிளி போல அதுக்கு அழகா சொல்லுது. என்னதுங்க? அன்னம்மொடு ஆவே மண்ணொடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் தலை இடை கடை மாணாக்கர். இது நன்னூல் சூத்திரம். அன்னமோடு ஆவே ஞாபகம் இருக்கம்மா? நன்னூல் படிச்சிட்டியா இல்லையா? வந்துச்சா இல்லையா? இருக்குல்ல மாணவர் இலக்கணம். அன்னமோடு ஆவே மண்ணோடு கிளியே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னார் தலை இடை கடை மாணாக்கர். தலை மாணவர், இடை மாணவர், கடை மாணவர். யாருன்னு சொல்றதுக்கு உதாரணம் மட்டும் சொல்லிட்டார். அன்னம் ஆ, அன்னம்னா அன்னப்பறவை, ஆனா பசு. பசுவும் அன்னப்பறவையும் போல யார் இருப்பாங்க? தலை மாணவர் இருப்பர். மண்ணோடு கிளிய பூமி மாதிரியும் கிளி மாதிரியும் இடை மாணவர் இருப்பர். கடை மாணவர் எப்படி இருப்பாங்க? எருமை ஆடு நெய்யரி இல்லிக்குடம். இந்த ரெண்டுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னாரு. கடை மாணவருக்கு 4 உதாரணம் சொல்றாரு. சரி, ஒவ்வொன்னா வருவான். அன்னம் போல் இருப்பர். அன்னம் போல் இருப்பர். அன்னத்தோட குணம் என்னது? பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா தண்ணியை விட்டுட்டு பாலை குடிச்சிடும். சரி, நான் நல்ல மாணவனுக்கு இது ஏன் சொல்லணும்? ஏமா சொல்லணும்? ஏமா சொல்லணும்? அது சரி, மாணவனுக்கு அது என்ன இலக்கணம்? ஆசிரியர் அவரும் நம்ம போல ஆள் தான். சரியா? அவர் சொல்றதுல 4 தப்பு இருக்கதான் செய்யும். 10 செய்தி சொல்றாருன்னா 1-2 தப்பு வருமா வராதா? வரும். அப்ப என்ன செய்யணும்? அவர் ஏதோ நினைப்புல சொல்லிட்டாராட்டு இருக்குங்க அப்படின்னு அதை விட்டுட்டு அவர் சொன்ன நல்ல செய்தியை பூரா எடுத்துக்கணும். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். ஏன்னா அவரும் கவனக்குறைவு, அவருக்கும் முக்குணம் உண்டா இல்லையா? சாத்வீக ராசதான் தாமசம் எல்லாம் யாருக்கு உண்டு? ஆசிரியருக்கும் உண்டு. அவர் ஏதாவது தபோ குணத்துல இருக்கும் போத சொல்லும் போது என்ன வந்திருக்கும்? ஒரு செய்தியை தப்பா கூட சொல்லியிருப்பார். போன வகுப்புல அப்படி சொன்னாரு, இந்த வகுப்புல இப்படி சொன்னார். போன வகுப்புல தெளிவா இருந்தாரு, இந்த வகுப்புல கொஞ்சம் மயக்கத்துல இருக்கிறாருப்பா அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அப்ப அவர் சொன்ன நல்ல செய்திகளை பூரா எடுத்துக்கிட்டு 1-2 10ல் 1-2 தப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு உண்டு. அதை என்ன செய்யணும்?
அதை விட்டுட்டு நல்ல செய்தி பூரா எடுத்துக்கிட்டு அந்த மாணவன் யாரு? அன்னம் போன்றவன். தவற விட்டுட்டு நன்மை எடுத்துக்கிறானா இல்லையா? அதனால அவன் யாரு? தலை மாணவன். தலை மாணவன். பசு போல. பசு போல. பசுக்கு என்ன குணம்? நல்ல ஒரு மேய்ச்சல் நிலம் இருக்கு. நல்ல மேய்ச்சல் நிலம் என்ன செய்யும்? போய் முதல்ல நல்லா மேய்ஞ்சிரும், வயிற்று நப்பிரும். அப்புறம் வந்து நிழல்ல உக்காந்து மெல்ல அசை போடும், மெல்ல அசை போடும். அப்ப சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடும், அசை போடுற நேரத்துல அசை போடும், சாப்பிட்ற நேரத்துல அசை போடாது. இது தலைமாணவனுக்குரிய இலக்கணம். அப்ப மாணவனை என்ன செய்யணும்? பாடம் நடத்தும் போத மொத்தத்தையும் வாங்கி உள்ள போட்டுக்கணும். அது ஏன் அப்படி சொன்னாரு, இது ஏன் அப்படி சொன்னாரு இங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? மொத்தத்தையும் வாங்கி உள்ள போட்டுட்டு வீட்டுக்கு போய் எடுத்து இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு அப்படின்னு என்ன செய்யணும்? அதான் அசை போடணும். நம்ம பைய வச்சோம்னா அடுத்த வகுப்புக்கு எடுத்தோம்னா கஷ்டம். வீட்டுல போய் என்ன செய்யணும்? கொஞ்சம் அசை போடணும். இங்க உக்காந்துக்கிட்டு சொன்னதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? ரெண்டாவது சொல்ற செய்தி போயிடும். ஒரு செய்தி சொன்னோடனே அது இப்படி வருமா அப்படி வருமானு அறிவு போயிடுச்சுன்னா ரெண்டாவது செய்தியில என்ன ஆயிடும்? கவனம் இருக்காது. அதனால தலை மாணவர் எது போல இருப்பாங்க? அன்னம் போல இருப்பாங்க, பசு போல இருப்பாங்கன்னாரு. அடுத்தது மண்ணோடு கிளியேனர். மண்ணோடு கிளிய. மண் என்பது என்னதுங்க? விவசாய பூமி. விவசாய பூமி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கும். விவசாயி போய் அங்க என்ன செஞ்சானா கொஞ்சம் மெனக்கட்டு உழவு செஞ்சு திருத்துனானா அதுக்கு தகுந்த பயன் கொடுக்கும். போயா என்னால உழைக்கவே முடியல, இது என்னது ஒரே ஏதா கொஞ்சம் போட்டானா அது என்ன ஆயிடும்? தரிசா போயிடும். சரியா? அப்ப உழைப்புக்கு தக்க பயனை கொடுக்குதா இல்லையா? அது மாதிரி ஆசிரியர் கொஞ்சம் மெனக்கெட்டாருன்னா அந்த மாணவன் கொஞ்சம் தேறி வந்துடுவான். ஏன்னா போடா உனக்கு சொல்லி சொல்லி ஒண்ணு விளங்குற மாதிரி தெரியல அப்படின்னு விட்டுட்டு அவன் வேணா போயிடுவான். இப்ப ஆசிரியர் உழைப்புக்கு தக்கவாறு அப்படியே கொஞ்சம் புரிஞ்சு வரானா இல்லையா, அவன்லாம் இடைமானவன் பேரு. அது மண் போல. அடுத்தது கிளி போல. அதான் சொன்னது. இதுக்குதான் இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இங்கிருந்து நன்னூலுக்கு போயாச்சு. கிளி போல. ஆசிரியர் சொன்னதை கூட்டவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான், சொன்னதை சொன்னபடி சொல்லுவான். அப்படி சொன்னா அவன் யாரு? இடைமானவன். சரி முடிச்சுருவோம். இங்க வந்து அதை நாளை முடிச்சுட்டே வந்துடலாம். கடைமானவன். எரும மாடு. இல்லி குடம். இல்லி குடம் என்னது? ஓட்டக்குடம். ஓட்டக்குடம். இல்லி குடம், எருமை, ஆடு, நெய்யரி. சரி வருவோம். முதல்ல இல்லி குடம், ஓட்டக்குடம். என்ன ஊத்துனாலும் நிக்காது. வாதியார் என்ன சொன்னாலும் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் போயிடும். குரங்கு இந்த காதுல போட்டு இந்த காதுல போயிருதா இல்லையா? அதான் கடை மாணவனுக்குரிய இலக்கணம். என்ன சொன்னாலும் உள்ள போய் நிக்காது. இல்லி குடம். அடுத்தது எருமை. எருமைக்கு என்ன இயல்பு? நல்லா கொலை நல்லா தெளிஞ்சு இருக்கும். கொலை நல்லா தெளிஞ்சிருக்கும். நிறைய பேர் போய் அங்க குளிப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி பயன்பாட்டுல இருக்கிற குளம் ஒரே ஒரு எருமை. போனா குளிக்க போவோம். எப்படி போவோம்? நேரம் ஓடி தொம்முன்னு உழுவும். உளுந்து என்ன செய்யும்? குளத்தையே ஒரு உழப்பி மொத்தத்துல யாருக்கும் பயன்படாம பண்ணிடும். குளிக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. என்ன செய்யும்? எல்லாத்தையும் பயன்பாட்டை கெடுத்துருதா இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு ஆள் இருப்பான். அவனும் படிக்க மாட்டான், அடுத்தவனும் என்ன செய்ய மாட்டான்? படிக்க விட மாட்டான். உக்காந்துட்டு இதை பார்த்தியா அதை பார்த்தியா, அவர் பண்ணார் பார்த்தியா இவரு பண்ணார் பார்த்தியா. அவன் உட்காந்து இருக்கிற முன்னாடி பெஞ்சு பின்னாடி பெஞ்சு அவன் இருக்கிற பெஞ்சில் ஒருத்தனும் படிக்க முடியாது. இப்படி வகுப்புல ஒரு ஆள் இருப்பான். அவன் யார் மாதிரி? எருமை மாதிரி. இல்லி குடம், எருமை, ஆடு. ஆடு என்னது? பசுவுக்கு நேர் எதிர்மறை. என்ன செய்யும்? நுனிப்புல் மேயும். இங்க கொஞ்சம் கடிக்கும், நேரம் அங்க போகும், அங்க கொஞ்சம் கடிக்கும், அப்புறம் அங்க போய் கடிக்கும், அங்க போய் கடிக்கும். எங்கேயும் ஒழுங்கா மேயாது, எங்கேயும் ஒழுங்கா மேயாது. சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ராமாயணம்,
போலாம். கம்பராமாயணம் போலாம். மாயாவாதத்துல கைவல்லிய நவநீதம் போலாம். சைவ சித்தாந்தம் போலாம். எல்லா வகுப்பும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேங்க. எல்லா வகுப்பும். எதையாவது முழுசா படிச்சிருக்கிறியான்னு கேட்டா ஒன்னையும் முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் என்னது நுனிப்புள் மேயறது. நுனிப்புள் மேய்ஞ்சிங்கன்னா அது என்னது ஆடு மாதிரி. ஒரே ஒரு பாடம் படிச்சாலும் அது ஒழுங்கா படிங்க. சித்தாந்தம் படிச்சா சித்தாந்தம் படிங்க, இல்ல மாயாவாதம் படிச்சீங்கன்னா மாயாவாதம் படிங்க. அதை விட்டுட்டு அதுல கொஞ்சம் உண்டு இதுல கொஞ்சம் படிச்சா அங்க போனா சைவ சித்தாந்தம் குழப்பம், இங்க வந்தா மாயாவாதம் குழப்பம். அங்க அப்படி சொன்னாங்களே இங்க இப்படி சொன்னாங்களே ஒரு பாடமும் விளங்காது. எது மாதிரி ஆடு மாதிரி. சரியா? அப்ப என்னது இல்லிக்குடம் எருமை ஆடு நெய்யரி. ரொம்ப கௌரவமா சொல்லி இருக்கிறாங்க. நெய்யரி என்னது? அது பன்னாடை. நம்ம வாத்தியார் நம்மளை திட்டாத வாத்தியார் ஒரு ஆள் இல்ல. என்னன்னு பன்னாடனா தெரியாதா? என்னங்க எங்க வாத்தியாரெல்லாம் அப்படி திட்ட மாட்டாரா? நல்ல வாத்தியார்ட்ட படிச்சிருக்கிறீங்க. ஏன் இந்த தென்னை மரத்துல இருக்கு தெரியுமா சல்லடை. பூரி எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? பூரி எடுக்கிறாங்களா இல்லையா? பூரி எடுக்கிறதுக்கு ஒரு அரிக்கன் கரண்டி வடிகட்டி வடிகட்டி இருக்கா இல்லையா? அது எஸ்எஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் வடிகட்டி. தென்னை மரத்துல இருக்கா? தென்னை மரத்துல ஒரு இது இருக்குமா இல்லையா? துணி மாதிரி. அதை தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணாட தான் அதே தாங்க ஐயா. அதைத்தானே நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அந்த பொண்ணாடையை தான் சொன்னேன். அது என்ன செய்யும்? தேனை வடிகட்டுவாங்க. தேனை பண்ணாடையில வடிகட்டுவாங்க. என்ன செய்யும்? தேனை விட்டுட்டு கசடை பூரா பிடிச்சிக்கும். புரியுதா? அது மாதிரி வகுப்புல பாடம் நடந்ததுன்னா நல்லதெல்லாம் விட்டுட்டு அங்க சொன்னார் பாத்தியா இங்க சொன்னார் பாத்தியான்னு என்ன செய்வான்? வேண்டாததை பூரா பிடிச்சு வச்சுக்குவான். வேண்டியது எல்லாத்தையும் விட்டுருவான். இவன்னா கடைமானவன்னு பேர். கடைமானவன்னு பேரு. சரி, பாடத்துல இருந்து ரொம்ப தூரம் வெளியே போயிட்டான். சரி, தூங்காம பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்குவோம். சரி, மகிழ்ச்சி. சரி, இங்க வந்துருவான். ராஜா கொடுத்தது முடிஞ்சிச்சா? இந்த காதுல பூந்து இந்த காதுல வந்துச்சு, காதுல பூந்து வாயில வந்துச்சு, கடைசி என்னது? இங்க பூந்தது வெளியவே வரல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அப்படியே பயிற்சி பண்றாருன்னு அர்த்தம். கேட்டதை பயிற்சி செய்யறவன் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். அவன் பாட்டு சொன்னதை கேட்டுட்டு அமைதியா அவன் பாட்டுக்கு உண்டான சாதனைய பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அதுதான் உத்தம குரங்கு, மத்தியம குரங்கு, அதம குரங்கு. சரி, அங்க இருந்துருவோம். இங்க வந்துருவோம். தோள பஞ்சாக்கரம். இங்க இருந்து எதுக்கு அங்க போச்சுன்னு எனக்கும் தெரியல. எங்கேயோ போச்சு, கூட்டத்தில் தொலைஞ்சு போயாச்சு. சரி, தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். இது சரியை, கிரியை, யோகம், இது ஞானம். சரிங்களா? இப்ப பாருங்க. நாமா என்பது நா திரோதன சக்தி, மா மலம், சி சிவம், வா திருவருள், யா உயிர். இது யாருக்கு? சமய தீக்கை பெறுகிற அன்பர்களுக்கு குருநாதரால் சொல்லப்படுகிற உபதேசம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உபதேசத்துல இந்த உயிர் முதல்ல சிவத்தை நோக்கி பயணிக்கணும்னா எதற்காக வரும்? உலக போகங்களை வேண்டித்தான் வரும். நம்ம எல்லாரும் அப்படி வந்தவங்க தான். எடுத்த உடனே எனக்கு சிவமே திரு, வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தா அவங்க முன்னாடி நிறைய தவம் செஞ்சவங்கன்னு அர்த்தம். முன்னை பிறப்புகளில முற்ற தவம் செஞ்சிருந்தா அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரும். பொதுவா வராது இல்லைங்களா? அப்போ நம்ம பெருமானை நோக்கி போவதற்கு முக்கிய காரணம் என்னது? உலக போகம். ஏதோ ஒண்ணு வேண்டி, ஒண்ணு வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, குழந்தை படிக்கணும், திருமணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி ஏதோ ஒரு காரணங்கள், ஏதோ ஒரு காரணம் நோக்கித்தான் உயிர் சிவத்தை நாடி நிற்கும். சிவத்தை நாடி நிற்கும். இதுக்கு முன்னாடி வேற தெய்வ வழிபாடெல்லாம் செய்யும். வரிசையா சொல்றார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனாதாம் வருவர். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும், இறக்கும், பிறக்கும், மேல் வினையும் செய்யும்.
ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான். அப்போ நீங்க எந்த தெய்வத்தை போய் வணங்குனீங்கன்னாலும் அங்க யார் வருவா? சிவபெருமான் தான் வருவாரு. ஏன் அவர் வரணும்னா மற்ற தெய்வங்கள்லாம் அதுவே பிறந்திருக்கிறது, இறந்திருக்கிறது, வேதனைப்பட்டு இருக்கிறது. எனவே பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், இன்ப துன்பம் இல்லாதவன் எவனோ அவனால் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? இன்ப துன்பங்களை கொடுக்க முடியும், பிறவியிலிருந்து மீட்க முடியும், இறப்பிலிருந்து மீட்க முடியும். இது தனக்கு இல்லாதவன் எவனோ அவன் தான் பிறருக்கு செய்ய முடியும். எங்கிட்டயே பணம் இல்லை, நீங்க எங்கிட்ட கடன் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஏயா நீ வேற எங்கேயாவது வாங்கினீங்கன்னா சொல்லு, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்தி வாங்கு, அப்படிதான் சொல்ல முடியும். எங்கிட்டயே இல்லை, எங்கிட்ட இல்லாததை நான் கொடுக்க முடியுமா? அப்ப நான் கொடுக்கணும்னா எங்கிட்ட அது இருக்கணுமா இல்லையா? பிறந்து இறந்து உழல்பவர்கள் இன்னொரு எப்படி பிறப்பு இறப்பிலிருந்து மீட்க முடியும்? முடியுமா? அவனே பிறந்து இறந்துகிட்டு இருக்கிறான், அவன் இன்னொருவனை பிறக்காம காக்க முடியுமா? அப்படி அவன் செய்வனா இருந்தா முதல்ல என்ன செய்வான்? அவன் முதல்ல பிறக்காம இருக்கிறதுக்கு வழி பார்ப்பான் இல்லையா? அப்போ இந்த 3 இல்லாதவன் யாரு? பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், இன்ப துன்ப அனுபவம் இல்லாதவன் எவனோ அவன் தான் பிறப்பு, இறப்பு, இன்ப துன்ப அனுபவங்கள் இருந்து நம்மை மீட்க முடியும். எனவே இதை உடையவன் யாரு? பெருமான் தான். பெருமானால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்போ மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி 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 ஒரு கால எல்லையில உயிர் செய்த புண்ணிய பயனாய் சிவத்திட்ட வந்து நிற்கும். வந்து சிவத்திட்ட வந்து நிக்கிறதுக்கே என்ன வேணும்? நீங்க சிவத்திட்டு போய் என்ன வேணாலும் கேளுங்க, எனக்கு செல்வம் வேணும், கல்வி வேணும், எதை வேணாலும் கேளுங்க. அங்க போய் நின்று அவன்கிட்ட கேட்கணும்னாவே நிறைய தாண்டி வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆமா, பல பிறப்புகளில பல தெய்வ வழிபாடு செஞ்சு அதன் பிறகுதான் எங்க வர முடியும்? பெருமான்கிட்ட வந்து நிற்பதற்கே பல பிறவி வேண்டும், பல பிறவி வேண்டும். அப்படி வந்து நிக்கிற உயிர் முதல்ல என்ன கேட்கும்? உலக போகங்களை தான் கேட்கும். அந்த உயிர்கிட்ட போய் நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. எதை கேளுங்க? வீடு பெற்ற கேளுங்க. வீடு பெற்ற தவிர சிவபெருமான்கிட்ட வேற ஒன்னும் கேட்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்ன என்ன ஆகும்? என்ன ஆகும்? இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு தெரியாது. ஏன் முடியாது? உயிரால அத முடியாது. ஏன்னா உலக போகத்தை தான் உயிர்கள் வேண்டி நிற்கும். தப்பா சார்? தப்பே கிடையாது. என்ன வேணுமோ பெருமான்கிட்ட போய் கேட்கலாம். அதான் மணிவாசகர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் மயன்மார்க்கு எல்லாம் சொல்லிட்டு யான் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்றில் அதுவும் உந்தன் விருப்பன்று. மூல வேண்டத்தக்கது 2 வகையா பொருள் செய்யலாம். வேண்டுவது எதுவோ அது உனக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் என்ன வேண்டுவேன்னு உனக்கு தெரியும். சரியா? நான் வந்து உனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு என் வீட்டுக்காருக்கு எப்படி தெரியும்னா நான் சொன்னாதான் தெரியும். ஆனா பெருமானுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருக்கிறான்? அவன் உள்ளல்ல இருக்கிறான். உள்ள இருக்கிற பெருமான்கிட்ட போய் எனக்கு வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவன் எதை கொடுத்தா வாங்குவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். நீங்க வேண்டாததான் அவன் கொடுக்கவே மாட்டான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அப்படி வேண்டினா என்ன செய்வ? முழுசா கொடுத்துருவேன், முழுசா கொடுத்துருவேன். இந்த இடத்துல நிறுத்திக்குவோம். இது எல்லாரும் இதை ஏத்துக்கிறீங்களா? வேண்ட முழுதும் தருவோய் நீ கொடுத்துட்டாரா? நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரா? அப்புறம் மணிவாசகர் அப்படி சொல்றாரு. அவர் சும்மா அப்படிதான் சொல்லுவாருங்க. அப்படியா? வேண்ட முழுதும் தருவாயிட்டாரு. தக்கது என்பதற்கு திருக்குறள் போனீங்கன்னா தெரியும். தக்கார் தகைவிலர் என்பது அவர்தம் எச்சத்தால் அறியப்படும்.
தக்கார் என்பதற்கு அங்க என்ன பொருள்? ஒழுங்கா இருந்தவன், சரியானது, சரியான நபர். தகவலர் பொருத்தம் இல்லாதவன். ஒழுங்கா வாழ்ந்தவன், ஒழுங்கா வாழாதவன் என்பதை எப்ப தெரிஞ்சுக்கலாம்? அவர்தம் எச்சத்தால். எச்சம் என்பதற்கு என்னதுங்க? அவங்க விட்டுட்டு போறது. விட்டுட்டு போனாங்களா இல்லையா, அது வச்சு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது இன்னொரு வகையா சொல்லலாம். என்னது? இறந்ததுக்கு அப்புறம் பேசுவான் பாருங்க. அவன் இறந்ததுக்கு அப்புறம் பேசுவானாலே எங்க வந்து பேசுவான்? இளவு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதுதாங்க உங்களை பற்றி உண்மையான விமர்சனம். ஒருவன் இறந்த பிறகு பாடி கிடக்கும், அதை சுத்தி சேர் போட்டு வெளியே சாமியானால உட்காந்து 10 பேர் பேசிட்டு இருப்பான் பாருங்க. அதுதான் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை. அப்பதான் வரும், அப்பதான் உண்மை வெளியே வரும். எப்படி இவர் வாழ்ந்தார், இவர் வாழ்ந்தது எப்படி என்பது எப்ப தெரியும்? இறந்த பிறகு. ஏன்னா ஆள் இருக்கும் போது நேருக்கு நேரு விமர்சனம் பண்ண முடியாது. பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதான் நம்ம போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். என்னது? தாசில்தார் வீட்டு நாய் செத்துச்சுதுன்னா ஊரே வரும். தாசில்தார் செத்தா ஒருத்தனும் வர மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாசில்தார் வீட்டுல நாய் தான் செத்துச்சு, வந்தவன் நாய்க்கா வந்தான்? தாசில்தார் போய் நம்ம மூஞ்ச காமிச்சிட்டு வந்தோம், நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுங்க மறந்துடாதீங்க அப்படின்னு மூஞ்ச காட்டுறதுக்கு எதுக்கு வந்தான்? தாசில்தார் வீட்டு நாய் செத்தா எல்லாம் வருவான். தாசில்தார் செத்துட்டாருன்னு வச்சுங்க, ஆனா அவரை போய் பார்த்து என்ன போ அப்படின்னு போக மாட்டான். அப்ப காரியம் ஆகணும்னா வருவான், காரியம் ஆகலைன்னா வரமாட்டான். இது இயல்பு, உலக இயல்பு, உலக இயல்பு. எனவே நம்ம அந்த வாழ்கிற வாழ்க்கை என்பது அப்படிதான் இருக்கும். அதனாலதான் வேண்ட தக்கது. நீ எல்லாத்தையும் தான் கேட்ப, ஆனா எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். இப்ப கொடுப்பது எது? கொடுப்பது எது? சிவம். எதை கொடுக்கும்? உலக போகத்தை கொடுக்கும். உலக போகத்தை கொடுக்கும். உலக போகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து. உலக போகம் என்பது மருந்து. நோய் எது? பிறவி அறிவில் இருக்கிற ஆணவ மலம். அறிவில் இருக்கிற ஆணவ மலம் தீருவதற்காக, அதன் வலிமை கெடுப்பதற்காக கொடுக்கப்படுகிற மருந்து தான் எது? உலக போகம். உலக போகம். அப்ப உலக போகத்தை எப்படி கொடுக்கணும்? மருந்து மாதிரி கொடுக்கணும். மருந்து மாதிரி கொடுக்கணும்னா பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா? முதல்ல வந்த உடனே பல்ஸ் பிடிச்சு பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு நோய் எப்படி இருக்கு, என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இந்த நோய்க்கு இந்த மருந்து இதா, காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிடு. இவனுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ஏப்பா இது 25 mg போல 50 போடு. வரவனுக்கெல்லாம் அப்படி டாக்டர் இப்படி கையை உள்ள விட்டு இந்தா புடி அப்படி கொடுத்தா இதே ஆளை கொண்டு விடுவானா இருக்குது இந்த ஆளு இல்லையா? என்ன செய்யணும்? நோய் என்னன்னு பார்த்து நோய்க்கு தக்கவாறு எதை கொடுக்கணும்? மருந்தை கொடுக்கணும். அப்ப உலக போகம் என்பது விருந்து கிடையாது, மருந்து. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மருந்துன்னு என்ன செய்யணும்? பார்த்து பார்த்து தான் கொடுப்பான். கொடுத்து பார்த்து 2 நாள் சாப்பிட்டு வா, 2 நாள் சாப்பிட்டு வா, நல்லா இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா உனக்கு வேற மருந்து கொடுக்குறேன். என்னது? கொஞ்சம் ஹெவி டோஸ் கொஞ்சம் ஹெவி பண்ணும். சரியா? அப்ப உலக போகத்தை கொடுத்தா என்ன செய்யணும்? நோய் தீர்ற மாதிரி அனுபவிக்கணும். நாம அதை எப்படி கேட்கிறோம்? பத்தல சார், மருந்து பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க. யோ என்னையா மருந்து கொடுத்தா சேர்த்தி விடு, விருந்து மாதிரி மருந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அது விருந்து இல்லையா, மருந்து. நமக்கு இப்போ உலக போக விருந்தா தெரியுது. ஆனால் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? கண்ணில் படுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஆசைப்படாத ஏதாவது இருக்கா? ஆசைப்படாது. ஒருத்தன் கார்ல போனானா நல்லா இருக்கு, நான் எப்பயா இந்த கார் வாங்குறது. ஒருத்தன் பைக்ல போன, புது பைக் வந்துருச்சு, இந்த ஓட்ட பைக்கையே ஓட்டிகிட்டே இருக்கிறேன், என்னைக்குதான் இந்த பைக் வாங்குறது. ஒரு வீட்டை பார்த்தா எப்ப இப்படி வீடு, ஏற்கனவே சொந்த வீடு இருக்குது, ஆனா அந்த வீடை பார்த்தா சூப்பரா கட்டி இருக்கிறாயா. இப்ப நம்ம ஆசைப்படாதது ஒன்றும் இல்லை உலகத்துல. ஆனா எல்லாம் கிடைச்சிருச்சா?
நமக்கு ஆட்டுக்கு வாழை பெருமான் அளந்துதான் வைப்பான். நீ என்ன செஞ்சிருக்கிற, உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பான். நீ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியா போச்சா? நீ கேட்கறன்னு கொடுத்த என்ன ஆகும்? நீ கேட்கறத நிறுத்தவே போறதில்லை. எப்படி கொடுக்கணும்? போதும் சாமி, எனக்கு இது போதும்னு நீ கேட்கணும். அந்த மாதிரி தான் உனக்கு உலக போகத்தை கொடுப்பான். அதுக்கு தான் அந்த தான் இந்த வேலை செய்யுது. எது? நமசிவாய என்கிற மந்திரம் உலக போகம் மருந்து என்பதை நமக்கு உணர்த்துவது. சரிங்களா? அப்போ உலக போகத்தை கொடுப்பாரு, உலக போகத்தை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? மருந்துன்னு தெரிகிற மாதிரி கொடுப்பாரு, மருந்துன்னு தெரிகிற மாதிரி. அப்போ முதல்ல நாமா நிக்குது, நாமா நிக்குது. இது திரோதான சக்தி, திரோதானம். இது ஆணவ மலம், ஆணவ மலம். திரோதான சக்தின்னு சொன்னாவே அதோட என்ன இருக்கு? கண்மமும் மாயையும், கண்மமும் மாயையும், கண்மமும் மாயையும் கூடி திரோதான சக்திய, திரோதான சக்தி கண்மத்தையும் மாயையும் இயக்குகிறது. கண்மத்தையும் மாயை எது இயக்குகிறது? திரோதான சக்தி இயக்கி என்ன செய்யுது? ஆணவ மலத்தின் வலிமையை கெடுக்கிறது. இந்த வலிமை என்ன ஆகணும்? கெடணும். இது கெடுவதற்காக ரெண்டை கொண்டு வந்து கொடுக்குது. எதை கொடுக்குது? கண்மத்தையும் மாயையும். எது கொடுக்கிறது? திரோதான சக்தி கொடுக்கிறது. கண்மத்தை கொடுக்கிறது. எப்படி கொடுக்கும்? இன்ப துன்பங்க மாறி மாறி நுகர வைக்கும். இன்ப துன்பத்தை என்ன செய்யும்? மாறி மாறி. வெறும் இன்பத்தை மட்டுமே கொடுக்காது, வெறும் துன்பத்தை மட்டுமே கொடுக்காது. ஏன் அப்படி கொடுக்காது? ஏன் கொடுக்காது? சலிப்பு வந்துடும் உயிருக்கு. அனுபவத்தில் உலகத்து மேல என்ன வந்துடும்? சலிப்பு வந்துடும். சலிப்பு வராம எதை கொடுக்கணும்? இன்பத்தையும் கொடுக்கணும், துன்பத்தையும். துன்பத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னது? எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ளீங்க கொஞ்சம் ரெடி ஆயிரும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தாதான் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் உலகத்துல. இதெல்லாம் தீரவே தீராதுன்னு என்ன செய்வான்? கதவை சாத்திட்டு படுத்துக்குவான். போயா, பிசினஸ் ஆகுது ஒன்னாவது, ஒண்ணு வேண்டாம், என்ன செஞ்சாலும் இது தீர போறதில்ல, இது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுவானு அப்படின்னு என்ன செய்ய மாட்டான்? இயங்க மாட்டான். இன்பத்திலே இருந்தான்னு வச்சுங்க, அவனும் இயங்க மாட்டான். அவனுக்கு என்ன இருக்கணும்? ஏ நூலு மேல நடக்கிற மாதிரி நடக்கணும்டா, எப்ப வேணாலும் பிசினஸ் கவுந்துரு அப்படின்னு என்ன செய்யணும்? துன்பம் எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் வரும். அப்போ இன்பத்தில் இருக்கிறவனுக்கு துன்பம் எப்ப வேணாலும் வரும்னு ஒரு பயம் இருக்கணும். துன்பத்தில் இருக்கிறவனுக்கு எப்பவாவது நமக்கு இன்பம் வந்துருமையா அப்படின்னு என்ன செய்யணும்? இன்பத்தையும் துன்பத்தையும் என்ன செய்யும்? மாறி 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 ஊட்டிக்கிட்டே இருக்கும். மாறி மாறி ஊட்டிக்கிட்டு இதை ஊட்டுகிற போது இவனுக்கு என்ன வரும்? நிலையாமையை பற்றி ஒரு உணர்வு அதுக்கு வரும். ஏன்னா இன்பப்பட்டாலும் ஸ்டாண்டர்டா இருக்காது, துன்பமும் ஸ்டாண்டர்டா இருக்காது. அப்ப என்னது? போப்பா, இது ரெண்டும் ஆகவே ஆகாதுன்னு இவன் சொல்லணும், இவன் வாயால சொல்லணும். அப்ப நிலையில்லாத உலக போகத்தை உவர்க்கிற அறிவு எப்ப வருதோ அப்பதான் நிலையான பொருளை இவன் தேடுவான், நிலையான பொருளை தேடுவான். எதியா நிலையான பொருள் அப்படிங்கிற போதுதான் ஆன்மீகத்தின் மீது அவனுக்கு ஒரு நாட்டமே வரும். முதல்ல ஆன்மீகத்தின் மேல நாட்டம் வரணும்னாவே என்ன இருக்கணும்? நிலையாமையை பற்றிய ஒரு சிந்தனை இருந்தாதான் அவன் எந்த சமயத்துக்கு வேணாலும் போகட்டும். நீங்க உலகத்துல எந்த சமயத்துக்கு வேணாலும் போங்க, எந்த சமயத்துக்கு போகணும்னாலும் நிலையாமை பற்றிய ஒரு கொஞ்சம் அறிவாவது வந்தாதான் சமயத்துக்குள்ள போக முடியும். சரிங்களா? எனவே திரோதான சக்தியாகிய இந்த திருவருள் சக்தி கண்மத்தையும் மாயையும் மாறி மாறி ஊட்டும். எதற்காக? ஆணவ மலத்தை கெடுப்பதற்காக. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறது. இது சீவும் வாவும் சிவமும் திருவருளும் என்ன செய்யுதுங்க? தன்னை பின்னிறுத்திக் கொள்கிறது. முன்னாடி எது நிக்குது? நாவும் மாவும் முன்னு இருக்க, சீயும் வாவும் என்ன செய்யுது? பின் இருக்குது. ஆனா சீவாதான் இந்த நாவாவை இயக்கிட்டு இருக்கு. சிவமும் திருவருளும் தான் எதை இயக்கி கொண்டிருக்கிறது? திரோதான சக்தியையும் ஆணவ மலத்தை இயக்குகிறது. ஆனா எப்படி இயக்கும்? பின்னின்று இயக்கும், பின்னின்று இயக்கும். பின்னின்று இயக்குவதனால இந்த ரெண்டு நமக்கு தெரியாது, இந்த ரெண்டு வேணா நல்லா தெரியும்.
இந்த ரெண்டும் தெரியும். இந்த உயிர் என்ன செய்யும்? இந்த நாமாவை முன்னிறுத்தி சிவாவை பின்னிறுத்தி இந்த இன்ப துன்ப நுகர்வெளியில உலக போகத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கும். ஆனா இதற்கு திருவருள் மீது நாட்டம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டா இருக்கும். திருவருள் மீது நாட்டம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்? இது யாரு? இது யாருக்கு இது உபதேசம்? யாருக்கு உபதேசம்? சமய தீக்கை, நுழைவு தீக்கை. அப்ப இங்க வரவன் யாரு? திருவருள் மேல ஆசை இருக்கிறவன் தான் வருவான். திருநீர் பூசிட்டு சமய தீக்கை செய்யணும்னு ஒரு ஆள் வந்தாருன்னா அவர் என்ன திருவருள் மேல நம்பிக்கை இல்லாம விருப்பம் இல்லாம ஒரு ஆள் வர முடியுமா? வருவாரா வரமாட்டாரா? அதெல்லாம் ஆசை இருக்கிறனாலதான் அவர் வராரு. குருநாதரே அதுக்கு தானே பாக்குறாரு இல்லையா? இது வரைக்கும் திருநீர் பூசறதுக்கு பயமா இருந்தது சார். இப்போ எனக்கு ஒரு ஆசை, என்னது? எல்லாம் வகுப்புக்கு வந்தா எல்லாரும் திருநீர் 16 இடத்துல பூசி இருக்கிறாங்க. இந்த ஆள் வேற தீக்க வாங்கலன்னா வீடு பேரே கிடைக்காதுன்னு வகுப்பு மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. வாங்கி வச்சிருவோம், இருந்துட்டு போகுது. வீட்டுல 4 வண்டியோட ஒரு வண்டி 5 வண்டியா நிக்கிற மாதிரி அதோட இந்த தீக்கையும் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னாவது நினைச்சு என்ன செய்வாங்க? வாங்குவாங்களா இல்லையா? அப்ப திருவருள் மேல விருப்பம் இருக்கிற ஆன்மா தான் செய்யும். விருப்பம் இருக்கிற ஆன்மா தான் செய்யும். ஆனா என்ன அங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக போகத்தை முன்னிறுத்தியும் திருவருளை பின்னிறுத்தியும் ஆன்மா நிற்கும். ஆப்ஷன் எங்க வந்துருச்சு? பிரிஃபரன்ஸ் உலக போகம் தான். சரியா? எல்லா நாளும் சந்தி வழிபாடு பண்ணீங்களா சார்? நேத்து இன்னைக்கு காலையில வகுப்புக்கு வரணும், 4 முகூர்த்தம் வேற. நான் 4 மணிக்கு எந்திரிச்சேனுங்க. நேரா இங்கிருந்து வாணியம்பாடி போய் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு, அங்கிருந்து ஆம்பூர் போய் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு, அப்புறம் எங்க மாமாவோட வீடு கிரகப்பிரவேசம் அட்டன் பண்ணிட்டு இங்கேயே 10:45 தான் வந்தேன். அதனால எனக்கு என்ன செய்ய முடியல? அனுஷ்டானம் இன்னைக்கு பண்ணலைங்க. சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு எது முன்னாடி வருது? உலக போகம் முன்னாடி வந்துருச்சு. ஆனா திருவருள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த பிரிஃபரன்ஸ் என்ன ஆயிடுச்சு? பின்னாடி வந்துருச்சு. சரி, ஒரு நாள் சரி பாப்பங்க, அப்பப்போ ஒரு நாள் மிஸ் ஆகுதுங்க, அப்பப்போ ஒரு நாள் மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்றவங்க தான் அங்க நிற்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் சொல்லியாச்சு எல்எல்ஆர். இதுக்கு என்ன பேரு? எல்எல்ஆர். என்னது? முதல்ல ஓட்டி பழகும் போத பிரேக் பிடிச்சாலும் பிடிப்பான், பிடிக்காம கொண்டு போய் விட்டாலும் விட்டான். சரியா? அப்ப என்னது கேட்டா, சார் பழகிட்டு இருக்கிறேன் சார். சரி சரி, இப்போ கேஸ் போட முடியாது. பழகிட்டு இருக்கிற மேல என்ன செய்ய முடியாது? கேஸே போட முடியாது. அவன் தான் எல்போர்டுன்னு போட்டுருக்கிறான் இல்லையா? நீ பார்த்து போலாமலம்மா, நம்மளை பார்த்து. ஏன்? அவன் தான் பார்த்து பழகிட்டு இருக்கிறான், விடு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த திருவருளிலே இந்த ஆன்மா என்ன செய்து கொண்டு இருக்கிறது? பழகி கொண்டு இருக்கிறது. அப்ப உலக போகம் முன்னு இருக்கும், திருவருள் பின் இருக்கும். இந்த ஆன்மா ரெண்டையும் மாறி மாறி பார்க்கும். அதீத விருப்பம் உலகத்து மேல இருக்கும். திருவருள் மேல எவ்வளவு இருக்கும்? இருக்கும் ஒரு 80-20 அப்படி வச்சுக்கலாம். 80% எது மேல இருக்கும்? உலகத்து மேல இருக்கும். 20% திருவருள் மேல இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருளுக்காக உலக போகத்தை இது விடாது. 50-50 இருந்தா கூட என்ன செய்யணும்? ஈக்குவல் ஆயிடுது. இது அப்படி இருக்காது. அது மேலதான் ஆசை. ஆனா இது செய்யணும். எப்போ? எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ முயற்சி செய்வனுங்க. முடியாத நேரத்துல அப்பப்போ ஏதோ ஒரு நாளைக்கு, மாசத்துல ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணும். ஆரம்பிக்கும் போது இது அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்கிற போது அதில் பெற்ற அனுபவம் இது என்ன செய்யும்? இல்லைங்க, இந்த வழிபாட்டை விடவே கூடாது. வழிபாட்டை விடவே கூடாது. இப்ப என்ன செய்யலாம்? அதே அடுத்த வருஷம் அதே முகூர்த்த நாள் 4 மணிக்கு ஒரு கல்யாணம். என்ன செய்யும்? ஒண்ணு முன்னாடி எந்திரிச்சு அனுஷ்டானம் பண்ணும், எஞ்சி செய்யும். இல்லைன்னா இந்த 4 மணி கல்யாணத்துக்கு காலையில அனுஷ்டானம் பண்ணிட்டு போக முடியாது. நைட்டு போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். ரிசப்ஷன் அட்டன் பண்ண 4 மணி வேலையெல்லாம் நமக்காகாதுங்க. பூசை பண்ணணும். என்ன சொல்லலாம்? பூசை பண்ணணும். 4 மணிலாம் நமக்காகாது. என்ன செய்யலாம்? முத நாளே போய் பார்த்துட்டு வந்தாலும், இல்லைன்னா ஒரு 10-10:30 மணிக்கு மேல போய் கொஞ்சம் காலையில் லேட் ஆயிடுச்சுன்னு தலை காமிச்சுட்டு வந்துடலாம். இப்ப என்ன செய்யுதுங்க?
சிவபோகத்தின் மேல விருப்பம் கூட கூட உலக போகத்தின் மீது இருக்கிற ஆர்வத்தை என்ன செய்யும்? அட்ஜஸ்ட் பண்ணும். இதை விடக்கூடாது, இதை விடக்கூடாது, இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இந்த ஆன்மாவுக்கு வரும். இது எப்படி வரும்? இந்த 5 எழுத்தை தொடர்ந்து கணிக்க 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 அறிவிலே அந்த மாற்றம் நிகழும். அறிவில் அந்த மாற்றம் நிகழும். வாங்குகிற போது இருக்காது, தொடர்ந்து செய்கிற போது அது நிகழும். அப்படி நிகழ்கிற போது அப்பதான் இப்ப இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? போன வருஷம் அப்படி இருந்தோம், இந்த வருஷம் இப்படி மாறி இருக்கிறோம்னா இப்ப எது செஞ்சிருக்குது? இந்த 5 எழுத்து தான் செஞ்சிருக்குது. பூசையில தினந்தோறும் அனுஷ்டானம் பண்ணும்போது 108 முறை காலை மாலை காலை மாலை துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே 5 எழுத்து ஓதி. சரிங்களா? அப்படி 5 எழுத்த காலையும் மாலையும் ஓதினால் அது என்ன செய்யும்? அறிவை திருத்தி கொண்டே வரும். அப்புறம் இதுக்கு ஒரு ஆசை வரும். என்னது? சிவபூசை பண்ணா நல்லா இருக்குமே, சிவபூசை பண்ணா நல்லா இருக்குமே. எல்லாரும் பார்த்தா இங்க மடத்துக்கு வந்தா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாம் உட்காந்து பூசை பண்றாங்க, எல்லாரும் உட்காந்து பூசை பண்றாங்க. நாம என்னைக்கு பண்றது? நாம என்னைக்கு பண்றது? இன்னும் சில பேர்த்துக்கு தோணும், பூசை வாங்கினா எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க, வைக்கிற ஆள் பெரிய ஆள் மாதிரி தெரியுது, வாங்குற ஆள் சின்ன ஆள் மாதிரி தெரியுது, நாம போய் அங்க உட்காந்து பண்ணா நம்ம வீட்டு எல்லாரும் திருநீர் வாங்குவாங்களே, அப்படியோட என்ன வரும்? தப்பு இல்லை, அப்படிதான் வரும், அப்படிதான் வரும். ஏன் வாங்குற இடத்துல இருக்கணும்? கொடுக்குற இடத்துல இருப்போம். அதுக்காகவாது என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துக்குள்ள தீக்க வாங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு காரணம், பூசை வாங்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அவர்கள் என்ன செய்யும்? அந்த பூசையை நோக்கி செலுத்தும். பூசையை நோக்கி செலுத்தும். செலுத்தியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 எழுத்து தான். தூள பஞ்சாக்கரத்தை விருப்பத்தோடு பலகாலம் ஓதிய நிலையில அந்த அறிவிலே ஏற்பட்ட மாற்றம் அவர்களை அடுத்த நிலையை தூக்கி அப்படியே உட்கார வைக்கும். அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க? சிவபூசை செய்கிற நிலைக்கு அந்த விருப்பம் எழும். அப்போ ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்? எங்க போனாலும் பொட்டியை தூக்கிட்டு போக சொல்றாங்களே, நாள்தோறும் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உயிருக்கு இயல்பா வரும். ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கணும், நம்ம செய்யறது இல்லை, நம்மை இறைவன் செய்விக்கின்றான், நம்ம இறைவன் செய்விக்கின்றான் என்கின்ற நினைப்பு நமக்கு வந்துருச்சுன்னா இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம காலையில என்னைக்காவது எந்திரிச்ச உடனே காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குனேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், இது என்னைக்காவது ஒரு வேலையா நம்ம நினைச்சிருக்கிறோமா? எந்திரிச்சா பல்லு விளக்குறது இயல்பு, குளிக்கிறது இயல்பு, சாப்பிட்றது இயல்பு. ஏன்னா இது என்னாச்சுங்க? பிறந்ததுல இருந்து தொடர்ந்து செஞ்சதுனால இயல்பாயிடுச்சா இல்லையா? அது போல ஆன்மாவுக்கு பூசை என்பது இயல்பாயிடும். என்ன ஆயிடும்? எந்திரிச்சமா குளிச்சமா பூசை பண்ணமா அப்படிங்கிறது என்ன ஆயிடுங்க? இதனுடைய அந்த ரொட்டீன். அப்ப அது உங்களுக்கு என்னவா தெரியாது? அது தனித்த விடயமா தெரியாது. நம்ம எந்திரிக்க குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் உண்டா இல்லையா? பூசைக்கு 1 மணி நேரம், அவ்வளவுதான். அது நம்ம நீங்க எதை காலையில பிளான் பண்ணாலும் இதோட சேர்த்தி தான் பிளான் பண்ணுவீங்க. இது இல்லாம உன்னால என்ன செய்ய முடியாது? சிந்திக்கவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. சாப்பிடாம எங்கேயாவது போவோமா? போக மாட்டோமா இல்லையா? அது மாதிரிதான். எனவே அந்த சமயத்திலிருந்து விசேடத்திற்கு வருகிற போது எப்படி அந்த சமயத்துல இருக்கிற போது அவன் முதல்ல கொஞ்சம் தடுமாற்றம் அதான் இருந்தானா இல்லையா? என்ன தடுமாற்றம்? ஒரு நாளைக்கு செஞ்சோம், ஒரு நாளைக்கு செய்யலன்னு அந்த நிலை இங்க கிடையாது. அதுக்குதான் முதல்ல என்ன செய்யறது? தினசரி அந்த வழிபாட்டை விடாது செய்கிற நிலை வந்த பிறகுதான் எங்க வர முடியும்? சிவபூசைக்கு வர முடியும். இங்க விடுவதும் பெறுவதும் கிடையாது. ஒரு தடவை சிவபூசை வாங்கிட்டா உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தினம்தோறும் அந்த பூசையை செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். உடனே அடுத்த கேள்வி, சார் நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறேன், என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க அது ஏன் அதை யோசிக்கணும்? அந்த நேரத்துலயும் முடிஞ்சா என்ன செய்யலாம்? பூசை பண்ணலாம். படுத்துக்கிட்டே கூட பூசை பண்ணலாம், படுத்துக்கிட்டே பூசை பண்ணலாம். என்னது? யாரோ வீட்டுக்காரிங்க கொண்டாமா பூஜை கொண்டா, அப்படியே இடது கையிலையாவது தண்ணியை ஊத்தி இடது கையிலையாவது ஒரு பூவை வச்சு அந்த பூஜையை செய்யலாம். செய்யணும்னு நினைச்சா
செய்யலாம். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சாப்பிடாமையா இருந்தோம் இல்ல, நான் சொல்றது ஆயாச்சு, போயாச்சு, படுத்தாச்சு, என்ன செய்யல? சாப்பிடாம இருந்தோமா? சாப்பிடாம இருந்தோமா? எல்லாம் தான் நடந்துட்டு இருக்குது இல்லையா? அது மாதிரி அது பூசையை நாம் விரும்பினால் அதை எல்லாம் யார் செஞ்சு கொடுத்துருவா? பெருமான் செய்வான். நம்ம முதல்ல அதை விடுகிற வாய்ப்பு இல்லை, விடுகிற வாய்ப்பு இல்லை. அவர்களுக்குரியது என்னது? சிவாய நம என்கின்ற 5 எழுத்து. இப்ப சிவா முன்னாடி வந்துருச்சு, நாமா பின்னாடி போயிருச்சு, நடுவுல உயிர் நிக்குது. உயிர் நடுவுல நிக்குது. சரிங்களா? இப்போ முதல் உலக போகத்தையும் சிவபோகத்தை பின்னும் வைத்திருந்த உயர் இப்ப என்னாச்சு? சிவபோகத்தை முன்னிறுத்தி உலக போகத்தை பின்னிறுத்தி, உலக போகத்தை பின்னிறுத்தி நடுவுல நிற்கிறது. எனவே இப்ப என்ன ஆகும்? இந்த அறிவு நிலை மாறும், அறிவு நிலை மாறும். நாமா திரோதான சக்தியும் மலமும் பின்னிற்கும், சிவமும் திருவருளும் முன்னிற்கும். இந்த நிலையில இந்த தொடர்ந்து இந்த பூசையை இந்த ஆன்மா செய்து வருகிற நிலையில இதற்கு என்னது? பக்குவ முதிர்ச்சி. இது அகப்பூசை புறப்பூசை என்று 2 நிலை உண்டு. அது கிரியை யோகம் என்று சொன்னோம். அந்த நிலையில செய்கிற போது 3வது நிலைக்கு வரும். 3வது நிலைக்கு வருகிற போது என்னாச்சு? நாமா நீங்கியது, நாமா நீங்கி சிவைய. இப்ப உலக போகம் வேண்டாம், உலக போகம் எனக்கு வேண்டாம். முதல்ல உலக போகம் தான் வேணும், திருவருளும் வேண்டும் அப்படி நின்னுச்சு. அப்புறம் எனக்கு திருவருள் வேணும், உலக போகம் இருக்கட்டும், ஆனா எனக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? திருவருள் தான் முதல்ல. உலக போகம் முடிச்சுட்டு வரேன்யா, காலையில 8 மணி வந்துடாதையா, 8 மணிக்கெல்லாம் வராத, பூசையெல்லாம் முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன், அப்புறமா வா. பூசையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன், அப்புறமா வா. இது என்னது? இப்போ என்னாச்சு? பூசைக்கு இடைஞ்சலாம் வேணாயா, அதுக்கு முன்னாடி அவனை விட்டுட்டா பிடிக்க முடியாது, காசு வேற போயிடும், இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப என்ன செஞ்சுட்டான்? நான் அவனை கூப்பிடுறேன், நான் பூசையை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். அப்ப என்னாச்சு? வழிபாட்டுக்கு உலக போகம் இடையூறா வரக்கூடாது, அதை தள்ளி வை அப்படிங்கிற இடத்துக்கு போதா இல்லையா? இது 2வது நிலை. 3வது நிலையில இது எப்படி இருந்தாலும் இடைஞ்சல் தான், உலக போகம் இடைஞ்சல் தான், வேண்டாம் ஐயா, உலக போகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? பெருமானை மட்டுமே நினைக்கணும், திருவருளையே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். உலக போகம் எனக்கு இடையூறு, உலக போகம் எனக்கு இடையூறு என்கின்ற அறிவு வருகிற போதுதான் 3வது நிலை. 3வது நிலை. இப்ப நாவும் மாவும் என்னாச்சு அப்படின்னா, இந்த நாய் என்பது சீல அடங்கிரும், சாரி வாழ அடங்கிரும், வாழ அடங்கிரும், அருளாக மாறிடும். திருவருள் தான் இது வரைக்கும் நமக்கு என்னவா நின்னுச்சு? திரோதான சக்தியாக நின்றது. திருவருள் திரோதான சக்தியாய் நின்று எதை கொடுத்துட்டு இருந்தது? உலக போகத்தை கொடுத்துட்டு இருந்தது. இப்ப உலக போகம் வேண்டானாச்சு. அப்ப திரோதான சக்திக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. ஏன்? அது உலக போகத்தை கேட்டாதான் கொடுக்கும், உலக போகம் வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால இவனுக்கு என்ன வேண்டாம்? திரோதான சக்திக்கு வேலை இல்லை. அப்ப என்ன செய்யும்? போய் திருவருள் ஒடுங்கிரும். இப்போ திருவருள் தான் இவனுக்கு எல்லாம் கொடுக்கும். கேட்கறது எது கொடுக்கும்? திருவருள் தான் கொடுக்கும். இது வரைக்கும் எது கொடுத்தது? திரோதான சக்தி கொடுத்து. இப்ப திருவருள் கொடுக்கிறது. திருவருள் கொடுத்தா எதை கொடுக்கும்? சிவத்தை மட்டும் தான் கொடுக்கும். திருவருள் கொடுத்தா சிவத்தை தான் கொடுக்கும், உலக போகத்தை கொடுக்காது, உலக போகத்தை கொடுக்காது. சரிங்களா? உலக போகத்தை கொடுக்காம அது திருவருள் சிவத்தை கொடுத்திருப்பதுனால இப்ப நான் போய் எதுல அடங்கிருச்சு? வாள் அடங்கிருச்சு. மாவு எதுல அடங்கிருச்சு? வாள் அடங்கிருச்சு. ஆணவ மலமும் அடங்கும், ஆணவ மலமும் அடங்கும், ஆணவ மலமும் அடங்கும். இதற்கு திரிபுடி ஞானம்னு பேரு. கொஞ்சம் விரிவான செய்தி இப்ப வேண்டாம். திரிபுடி ஞானம், திரிபுடி ஞானம். திரி என்பதற்கு 3. ஆங்கில திரி இல்லை, இது வடமொழி திரி. ரெண்டும் ஒண்ணுதான், எப்படி சொன்னாலும் 3 தான். திரினா 3 இல்லையா? அப்ப 3 என்பது என்னது? காண்பான்
காணப்படும் பொருள் காட்சி. ஞாதிரு ஞான நேயம். காண்பான் ஒரு காட்சி நிகழ்கிறதுன்னு வச்சுங்க. காண்பான் யாரு? நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னா காண்பான் யாரு? நான் தான். காண்பான் நான் தான். காட்சி யாரு? நீங்க. சரிங்களா? இப்ப இந்த ரெண்டுக்கும் துணை செய்வது எது? கண்ணு, ஒளி. இந்த ஒளி, கண்ணொளி, சூரிய ஒளி, இந்த ரெண்டும் கூடி காட்சியாகிய உங்களை காண்பானாகிய நான் கண்டு கொண்டிருக்கிறேன். காண்பான் நானு, காணப்படும் பொருள் நீங்க. காட்சி என்பது என்னதுங்க? சூரிய ஒளியும் கண்ணொளியும். சூரிய ஒளியும் கண்ணொளியும். சூரிய ஒளியை துணையாக கொண்டு என்னுடைய கண்ணொளி உங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இதை துணையாக கொண்டு உங்களை கண்டு கொண்டு இருக்கிறேன். இப்ப 3 பொருள் வந்துருச்சு. காண்பான் நானு, காட்சி நீங்க, காணப்படும் பொருள் நீங்க, காட்சி என்னுடைய கண்ணொளியும் சூரிய ஒளியும். இந்த 3 பொருள் இருக்கா இல்லையா? அது போல இங்க முத்தி நிலையில, முத்தி நிலையில காண்பான் யாரு? ஆன்மா. காண்பான் ஆன்மா. காணப்படும் பொருள் சிவம். ஆன்மா சிவத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. ஆன்மா சிவத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. காண்பான் யாரு? ஆன்மா. காண்பான் ஆன்மா. எதை பார்த்துட்டு இருக்கு? சிவத்தை பார்த்து கொண்டிருக்கு. இப்ப காட்சி எது? சிவஞானம். சிவஞானம், திருவருள். சிவஞானம்னாலும் திருவருள்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அப்போ ஆன்மாவாகிய இந்த உயிர் திருவருளை துணை கொண்டு சிவத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. 3 பொருள் வந்துருச்சா? நான் திரும்ப திரும்ப சொன்னா குழம்பிடக்கூடாது. உயிர் திருவருளை துணை கொண்டு சிவத்தை கண்டு கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இப்ப 3 பொருள் எது? உயிர், காண்பான். உயிர் என்னது? காண்பான். காணப்படும் பொருள் சிவம். காட்சி திருவருள். காட்சி திருவருள். இப்ப 3 பொருள் வந்துருச்சா? இங்க பாருங்க. இது என்னது? சிவம். காணப்படும் பொருள். காணப்படும் பொருள் யா? காண்பான். எதை துணை கொண்டு? திருவருளை துணை கொண்டு. இப்ப 3 பொருள் இங்க தெரியுதா தெரியலையா? காணப்படும் பொருள் சிவம், காணப்படுவது துணை செய்கிற காட்சி திருவருள், காண்பது உயிர். 3 பொருள் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா இல்லையா? இதுக்குதான் என்னது? திரிபுடி ஞானம். காண்பான் பாருங்க, காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. ஞாதிரு ஞானம் நேயம். ஞாதிரு என்பது காண்பான். ஞாதிரு என்பது காண்பான். ஞானம் என்பது திருவருள், காணப்படுவதற்கு துணை செய்வது. நேயம் காணப்படும் பொருள் சிவம். வடமொழியில ஞாதிரு ஞான நேயம், தமிழ்ல சொன்னா காண்பான், காணப்படும் பொருள், காட்சி. சரியா? இப்ப 3 பொருள் தெரிஞ்சிருச்சா? தெரியுதா இல்லையா? தெரியுது. இப்படி பார்த்தா ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். என்னங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு? சரியா? எப்பவுமே திரிபுடி ஞானம் இருந்தா காட்சி தெளிவா நிகழாது. திரிபுடி ஞானம் இருந்தா காட்சி தெளிவா தெரியாது. உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு திரைப்படம். சரிங்களா? இப்போ அந்த திரைப்படத்துல ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி ஒரு நல்ல பனி பிரதேசத்துல டூயட் பாடிட்டு இருக்கிறாங்க. நல்ல இளையராஜாவோட இசையோட அருமையா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம ஒரு 150 ரூபா டிக்கெட் கொடுத்து ஏசி தியேட்டர்ல போய் உக்காந்து அந்த படத்தை பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ காண்பான் யாரு? நம்ம தான் டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கிறோம். காட்சி படத்துல வரக்கூடிய ஒரு டூயட் சாங். சரிங்களா? காட்சி. இப்போ அதற்கு துணை செய்கிற கருவி எது? நம்ம கண்ணு, அங்க இருக்கிற வெளிச்சம் இப்ப பாக்குது. சரிங்களா? இப்ப உட்காந்துட்டு நல்ல இமயமலை அருமையா இருக்கு, கதாநாயகி நல்லா நடிச்சிட்டு இருக்கிறா, கதாநாயகன் நல்லா நடிச்சிட்டு இருக்கிறான், அப்படி இவன் பார்த்துட்டு இருக்கிறான்.
இது ஒரு அனுபவம். சரிங்களா? இது ஒரு அனுபவம். இதே திடீர்னு என்ன செஞ்சுட்டான், அங்க ஹீரோ ஆடல, அங்க யார் ஆடல, ஹீரோ ஆடல. ஹீரோ பக்கத்துல, இப்ப ஹீரோயின் பக்கத்துல யார் ஆடிட்டு இருக்கிறா, இவன் ஆடிட்டு இருக்கிறான். சரியா? இப்ப ஆடிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, என்ன மறந்துட்டான், நம்ம டிக்கெட் வாங்கி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறோங்க நினைப்பு இல்லாம இது என்னவாயிட்டான், அதுவாவே ஆயிட்டான். ஒரு இது டூயட்டுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு சிரிப்பு காட்சி, இல்ல ஒரு கண்ணீர் வருகிற காட்சி, கண்ணீர் வருகிற காட்சி, அப்படியே படத்துல உருகி அழுகுறாங்க. இவன் அழுகுறான். ஏன் அழுகுறான்? அருமையா நடிக்கிறான். யா சொல்லுவானா, அருமையா நடிக்கிறான்னு சொல்லிட்டா இவனுக்கு அழுகாட்சி வராது. வருமா? வராது. இவன் எப்ப அழுவான், அங்க அங்க அழுகுற ஆளு இவன். அம்மா அம்மான்னு நினைச்சு அழுகுறான், இல்ல காதலிய நினைச்சு அழுகுறான், ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ நினைச்சு அழுகிற போது இவனுக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சு, இவனோட அம்மாவோ இவனுடைய காதலியோ அங்க நிகழ்கிற நிகழ்வு தனக்கு நிகழ்வதாக நினைத்து அவன் என்ன செய்யறான், இங்க அழுகுறான். கண்ணீர் வருது, அப்படியே கண்ணீரே வருகிறது. இப்ப எதுல உண்மையான அனுபவம் யோசிச்சு பாருங்க. இது இவன் அவனாக நினைக்கிற போது இவன் ஏற்படக்கூடிய உணர்வு ஒன்று. இன்னொன்று, இவன் தான் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாயா, வேணுது காட்சி தெரியுது, நாம டிக்கெட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், இங்க காட்சியும் தெரியுது, காணப்படும் எல்லாம் தெரியும், மூணும் தெரியுது. இப்ப இவனுக்கு அனுபவம் நிகழுமா, இந்த மூணையும் மறந்த இடத்துல தெரியுமா? தன்னை மறந்த இடத்துலதான் அனுபவம் நிகழும். நீங்க எப்பவுமே உங்களுக்கு அனுபவம் எப்ப நிகழும்னு கேட்டா, உங்களை எங்க மறக்கிறீங்களோ அங்கதான் அனுபவம் நிகழும். நீங்க நீங்க ஒரு ஆளா தெரிஞ்சீங்கன்னா அங்க அனுபவம் நிகழாது. இன்பத்திலும் நிகழாது, துன்பத்திலும் நிகழாது. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அதுல நீங்க என்ன செய்யணும், தன்னை மறக்கணும். தன்னை மறந்தால்தான் அனுபவம் நிகழும். தன்னை மறந்தால்தான் அனுபவம். பூசையில நாம என்ன செய்யறோம், கண்ணை மூடி உட்கார்றோம், அப்படியே அகப்பூசை நடக்குது. சாமி தெரிகிறாரா, தெரிகிறாரு. யார் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறேன். பால் ஊத்துறேன், தயிர் ஊத்துறேன், எல்லாம் ஊத்துறேன். இப்ப என்ன தெரிஞ்சு, மூணு தெரிஞ்சிருச்சா, அபிஷேகம் தெரியுது, சாமி தெரிகிறாரு, நான் ஊத்திட்டு இருக்கிறேன், மூணு தெரியுதா, தெரியுது. அப்போ இது என்ன ஞானம், திரிபுடி ஞானம்னு பேரு. அப்ப இது வரைக்கும் என்ன நிகழாது, உண்மை அனுபவம் நிகழாது. இப்ப எப்ப நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூசை நடக்கணும், நான் தெரியக்கூடாது, என்னை நான் மறக்கணும், என்னை நான் மறக்கணும். என்னை மறந்த நிலையில பெருமானை பூசித்தாதான் அனுபவம் நிகழும். அனுபவம் நிகழும். உங்களுக்கு போன வகுப்புல, அந்த எந்த வகுப்பு, சங்கற்ப நிராகரணத்துல ஒரு மாணவர் கேட்டார் தெரியுங்களா, சிவபூசை பண்ணாதான் முத்தி கிடைக்குமா கேட்டாரா இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதுக்கு இதுதான் பதில். ஏன்னா பூசையில, அகப்பூசையில திரிபுடி ஞானம் அற்ற நிலையில பூசிக்கின்ற பொழுதுதான் அனுபவம் நிகழும், ஆணவ மலம் தேயும். ஆமா, அந்த நினைப்பு வரக்கூடாது, அந்த நினைப்பே வரக்கூடாதுன்னு நாம அப்ப என்ன, நான் ஜெயிலே நான், அதாவது என்னது, நான் செய்யறேன் நினைக்க கூடாதுங்க. எப்படி நினைப்போம், நான் செய்யறேன்னு நினைக்க கூடாது. இந்த வழுக்க தலைக்கு மருந்து கொடுத்த கதை தெரியுமா, தெரியாதா? வழுக்க தலைக்கு ஒரு வைத்தியர் மருந்து கொடுத்தாரு, பேசாம கொடுத்தா டெய்லி இதை ஒரு மாசத்துக்கு சாப்பிடியானா பேசாம சாப்பிட்டு இருப்பான். கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, குரங்க மட்டும் நினைச்சிடாத, இந்த மருந்து போடும்போது என்ன செய்யக்கூடாது, குரங்க நினைச்சீன்னா மருந்து வேலை செய்யாது. சரியா போச்சா? டப்பாவை திறக்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன ஞாபகம் வரும், குரங்க. இப்ப ஒண்ணுமே சொல்லலைன்னா அவன் பாட்டுக்கு எடுத்து தலையை தேய்ச்சிட்டு போயிருப்பான். தலைக்கு இது வைக்கும் போது குரங்கு எதுக்கு அவன் நினைக்கிறான், நினைக்க போறதில்ல. அவர் கொடுக்கும்போது என்ன செஞ்சிட்டாரு, குரங்க நினைக்காம மருந்து தேயி முடி வந்துடுவான். இவன் டப்பாவை திறக்கும் போதெல்லாம் குரங்க. இவனுக்கு என்னைக்கு இவன் குரங்க மறக்கிறது, என்னைக்கு மருந்தை தேய்க்கிறது, என்னைக்கு அவனுக்கு முடி வர்றது, வரப்போறது இல்லை இல்லையா? அது மாதிரி பூசை பண்ணும் போத நம்மளை நினைக்காம பூசை பண்ணணும்.
அப்படின்னா சொல்லும் போதே நாம ஞாபகத்துக்கு வந்துருவோம் இல்லையா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது என்னதுங்க, அது பாவகத்தை கடந்து அந்த பூசையில அழுந்த 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 அது திருவருள் அந்த நிலையை கொடுக்கும். நம்ம முயற்சி பண்ணி நடப்பதில்லை. இதுல எதுவுமே நம்ம முயற்சி கிடையாது. யார் கொடுக்கணும்? பெருமான். அதை நம்ம அந்த விரும்ப விரும்ப அந்த நிலையை நமக்கு கொடுப்பார். அது எல்லா நாளும் வாய்க்காது. நமக்கெல்லாம் பூசையில 1 மணி நேரம் அகப்பூசை பண்ணினீங்கன்னா 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது வரும். நம்ம மறந்து நிப்போம் ஒரு இடத்துல, ஏதோ ஒரு நேரத்துல நிப்போம். அந்த நேரம் தான் உண்மையான பூசை. 1 மணி நேரம் அகப்பூசை பண்ணுனா அதுல 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் உண்மையான பூசை. அந்த துரியாதீத அனுபவம் என்பது அங்கதான் நிகழும். மீதி நேரம் பூரா நமக்கு என்ன வரும்? 3 பொருள் தெரிஞ்சிடும். 3 பொருள் தெரிஞ்சு குற்றம் இல்லை. அதுக்காக செய்யக்கூடாதா, தப்பா செய்யற அப்படிலாம் இல்லை. ஏன்னா இங்க இருந்துதான் இங்க வரும். இங்க இருந்துதான் இங்க வரும். இங்க 3 தெரிஞ்சிச்சா இல்லையா? அதிசூக்கம பஞ்சாக்கரத்திலேயே உயிர் தெரியும், சிவம் தெரியும், திருவருள் தெரியும். இது 9ஆம் நூற்பா. சிவஞான போதம் 9வது நூற்பா. இது 8ஆம் நூற்பா. இது 8, 9. 8, 9 இங்க. இதுதான் 10. இது 10ஆம் நூற்பா. இந்த பூசை செய்ய 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 ஆணவ மலம் தேயும். ஆணவ மலம் தேயும். ஆணவ மலம் தேய 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 தன் செயலிலே இருக்கிற தன்முனைப்பு உயிருக்கு கெடும். தானா கெடும். எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன், நாம போய் முன்னாடி நிக்கணும். அதை செயல் செய்கிற போது நமக்கெல்லாம் என்ன தோணும்? செயல்லாம் செஞ்சிருவோம். அதுல எல்லாம் ஒரு குற்றமும் இல்லை. ஓ, அன்பர்களுக்கு பணி செய்யணும்னு நினைக்கிறோம், பணி செய்யறோம். கையில இருந்து பொருள் போட்டு செலவு செஞ்சு செய்யறோம். நேரத்தை விட்டு வந்து செய்யறோம். உண்டா இல்லையா? ஒரு 5 நாள் நிகழ்ச்சி நடத்தணும் இல்லைங்களா? எவ்வளவு பொருள் செலவு யோசிச்சு பாருங்க. ஒரு 250 பேர்த்துக்கு 3 வேளை 5 நாள், ஒரு நாளைக்கு 750 பேர், 7 35 கிட்ட ஒரு 4000 பேர்த்துக்கு சாப்பாடு. உண்டா இல்லையா? 5 நாள் நம்ம நேரத்தை பூரா ஒதுக்கி, ஆசிரியர்லாம் அன்னன்னைக்கு வந்துட்டு போயாச்சு. அவங்க எல்லாம் எத்தனை நாள் கெடுத்தாங்க? 1 நாள் பொழப்பு கெடுச்சு. நடத்தணுங்களுக்கு 5 நாள். 5 நாள் வேற வேலை ஒன்னையும் பார்க்க முடியாது. 5 நாள் முழுக்க இங்கதான் இருக்கணும். கையில இருந்து ஏராளமான பொருட்செலவு, நேர செலவு, உழைப்பு இல்லைங்களா? உண்டா இல்லையா? இத்தனையும் செய்யறோமா இல்லையா? செய்யறோம். ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனா நமக்கு என்ன வந்துரும்? அத படிக்கும் போது என் பேரை சொல்லாம விட்டுட்டாரு. நன்றி சொன்னாருங்க, என் பேரை மட்டும் சொல்லல. சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நமக்கு பணியில ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனாலும் கூட நமக்கு என்ன வந்துருது? தன்முனைப்பு என்பது வந்துடும். செய்யாதவங்களை நோக்க நம்ம எவ்வளவோ உயரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இது போதாது, இதுக்கு மேலையும் போகணும். பயணம் போக வேண்டிய பயணம் என்ன இருக்கு? அங்க போறதுக்கு என்ன செய்யணும்? தன்முனைப்பு கெட வேண்டும். தன்முனைப்பு கெட வேண்டும். எப்படிங்க கெடுனா? என்ன சொன்னாலும் கெடாது. என்ன சொன்னாலும் கெடாது. ஏன்னா அது உயிரினுடைய குற்றம். அறிவுல இருக்கு. நம்ம சொல்ற ஆளுக்கும் போவாது, கேட்கிற ஆளுக்கும் போவாதுங்க. இருக்கும். ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். காரியங்கள் வேற. ஆனா ரெண்டும் ஆணவ மலத்தினுடைய காரியம் தான். சரிங்களா? அப்போ இந்த பூசை செய்ய 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 ஆணவ மலம் தேய்கிற போது என்ன செய்யும்? அப்படியே அடங்கும். உயிர் அடங்கும். தன்னை வெளிப்படுத்தாம அடங்கி 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 திருவருளே செய்கிறது. திருவருளே செய்கிறது. அந்த திருவருளே செய்வதனாலதான் சிறப்பா நடக்குது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிறப்பா நடக்குதுன்னா என்ன காரணம்? திருவருள் செய்கிறது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட முடியுமா? நினைச்சு பாருங்க, முடியாது. பெருமான் தான் செய்யறான். பெருமான் செய்வதை நம்ம ரொம்ப பெருமையா நான் செஞ்சுட்டு பெருமான் செஞ்சாருன்னு சொல்றது இல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா, வேலை செஞ்சுட்டுங்க பெருமான் செஞ்சாருன்னு சொல்லணும். எப்படி? வேலை செஞ்சுட்டு பெருமான் செஞ்சதா சொல்லணும். ஐயோ, நீ யாரையா செய்யறதுக்கு? நீ செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஆளும் கிடையாது. என்னது? நம்ம கூட்டிட்டு வந்து வேலையும் அவரு தான் செய்ய வைக்கிறார். அவருதான் வேலை செய்ய வைக்கிறாரு. இது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு.
வாய்ப்பு இத்தனை பேர் இருக்கும் போத சாமி நமக்கு கொடுத்தாரு, நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஒன்னது ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை. இப்ப நமக்குள்ள வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அது என்னவா நினைக்கணும்? இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு நினைச்சா அறிவு திருந்திருச்சுன்னு அர்த்தம். அறிவு திருந்திருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவு சீக்கிரம் சொல்றதெல்லாம் ரொம்ப எளிமைதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இறுதி நிலை, அது இறுதி நிலை. அந்த பக்குவம் வந்துட்டா பேச்சு குறைஞ்சிடும், பேச்சே குறைஞ்சிடும். அப்போ ஆன்மா திருவருளில என்ன ஆயிடும்? அழுந்தி நிற்கும். தன்னை எங்கேயும் வெளிப்படுத்தாது. தனக்கென்று ஒரு பேரோ புகழோ ஒரு அடையாளமோ எதையும் இந்த ஆன்மா விரும்பாது, எதையுமே விரும்பாது. அந்த நிலையில எகரமாகிய உயிர் திருவருளிலே ஒடுங்கிரும். சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம். தவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம காட்டுக்கு போறது, அப்படியே 10 நாள் அப்படியே மூச்சை பிடிச்சு உக்காது, இதெல்லாம் தவம் கிடையாது. இதெல்லாம் தவமே கிடையாது. மணிவாசகர் பெருமான் சொல்றாரு இல்லையா, எனது அனல் காலே உண்டியாய், அனல் காலே உண்டியாய் புற்றுமாய் மரமாய் அனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி. என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒருத்தர் அப்படியே தவம் பண்ணிருக்க, புத்து முளைச்சிருச்சு. தவம் பண்றதுல அவரை சுத்தி என்ன ஆயிடுச்சு? புத்து முளை. அப்படின்னா ஆடாம அசையாம அவர் எத்தனை நாள் உட்கார்ந்து இருப்பாரு? புற்றுமாய் மரமாய். ஒருத்தர் நின்றுக்கிட்டு ஒருத்த காலை தூக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கையை மேல தூக்கிட்டு சிவாய நம்ம சிவாய நம்ம சொல்லிட்டே இருக்கிறார். மரம் மாதிரி நிக்கிறார், ஆடவும் இல்லை அசையவும் இல்லை, மரமாய். இன்னொருத்தர் புனல் காலே உண்டியாய். இது தண்ணியும் காத்து தான் சாப்பாடு, தண்ணியும் காத்து தான் சாப்பாடு, வேற சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. தண்ணி குடிப்பாரு பூசை பண்ணுவார், தண்ணி குடிப்பாரு பூசை பண்ணுவார். புனல் காலே உண்டியா யாராரு? அண்ட வானரும் பிறரும் வற்றி. உடம்ப வருத்தி தேவர்களும் முனிவர்களும் பெருமானே உன்னை பார்க்க முடியாதா, உன்னை பார்க்க முடியாதான்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. உடம்ப வருத்தி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட வானரும் பிறரும் வற்றி என்னாச்சு? நின் மலரடி காணா. அவங்களுக்கெல்லாம் அந்த திருவடியை கொடுக்காம நான் என்ன செஞ்சேன்? குதிரை வாங்கறதுக்கு போனேன். மதுரையில இருந்து குதிரை வாங்கறதுக்கு போன சாமி, என்ன கூப்பிட்டு உங்க திருவடியை கொடுத்துட்டீங்களே, அது திருவடி பார்க்க முடியாதான்னு கிடக்குறாங்க. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வாயா எங்கன்னு கூப்பிட்டு 2 திருவடியும் தூக்கி தலைமையில வச்சுட்டீங்களே சாமி. என்ன யார் திருவடி? என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அதாங்க சொல்றாரு, வற்றி நின் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து. ஓர் வார்த்தை. என்ன வார்த்தை? தான் வார்த்தை. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை. உபதேசம், ஞான உபதேசம், ஞான தீக்க. இந்த உபதேசத்தை அவரு கொடுத்துட்டார். யாருக்கு? மணிவாசன். என்னை ஓர் வார்த்தையில் படுத்து நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திருமின் திரிந்து சிவபெருமான் என்று பாடிமின் பாடி பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து ஓர் கோயிலாய் கொள்வனே. நல் வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும். நல்ல ஓர் வார்த்தை சொல்ல, அந்த ஓர் வார்த்தை தான் இந்த வார்த்தை. சரிங்களா? எனவே அந்த நிலையில தற்போதம் அற்ற நிலையில நிக்கணும். அந்த இடத்துல இருந்துதான் திருவாசகமே துவங்குகிறது. முழுக்க முழுக்க அங்கதான் துவங்குகிறது. என்னதுங்க? எல்லாம் வந்தாங்க, உபதேச இவரோட வாங்கினாங்க. பாதி பேர் சோதியில கலந்தாங்க, பாதி பேரு சோதியில கலந்தாங்க. மீதி பேர்த்த என்ன செஞ்சிட்டாரு? இங்கேயே இருப்பான், இங்கேயே இருன்னு சோதி கறந்தான், உருக்கறந்தான். மீதி இவரை தவிர அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? சூசைட் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? மலை மேல இருந்து விழுந்தாங்க, அப்புறம் தீயில விழுந்து செத்து போனாங்க.
வாழ் கொண்டு குத்தி கொண்டாங்க. சொல்றாரு என்னது, கடலிலே வீழ்ந்திலேன், வரைபுரை வீழ்கிறேன், வரைபுரை வீழ்கிறேன். ஏன் அத்தனை பேர் இறந்து போனாங்களே, அத்தனை பேருக்கு அப்ப பெருமான் மேல ரொம்ப அன்பு இருக்கிறது. மணிவாசகருக்கு அவர்கள் போல என்ன இல்ல, அன்பு இல்லையா? இல்லையா? ஏன் செய்யல? அது அவர் விட்டுட்டு போனதுக்கு காரணம். இறைவன் மணிவாசகரை விட்டுட்டு போனதுக்கு காரணம் எது? திருவாசகம் வேணும், அதனால விட்டுட்டு போயிட்டார். சரி, இவர் கூட இருந்த ஆள் பூரா சேர்த்து போயிட்டான். மொத்தம் ஒரு 50 மாணவர்கள்னு வச்சுக்கங்க. சும்மா பெருமான்ட்ட நேரடியா குருந்த மரத்துக்கு கீழே உபதேசம் எத்தனை பேருக்கு கொடுக்கிறாரு? ஒரு 50 பேருக்கு கொடுக்கிறாரு. 25 பேர் சோதியில கலந்தாச்சு. நான் கணக்கு சும்மா திருவா எங்க இல்ல புரியறதுக்காக 25 பேர் சோதியில கலந்தாச்சு. மீதி 25 பேர் நிக்கிறாங்க. 24 பேர் இறந்து போனாங்க. கடல்ல விழுந்தான், நெருப்புல விழுந்தான், கத்தி குத்திட்டு செத்து போனான், எல்லாரும் செத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் நிக்கிறார். யாரு? மணிவாசகர் மட்டும் உயிரை மாய்க்காம இருக்கிறார். அப்ப 50 பேத்துல கடைசியா பெருமான் மேல அன்பில்லாதவரா மணிவாசகர்? அப்ப ஏன் இவர் இறந்து போகல? அது பெருமான் திருவாசகம் வேணும்னு இவர் விட்டுட்டு போனாரு. அதையும் திருவிளையாடல் புராணத்தை சொல்றாரு. திருவிளையாடல் புராணத்துல என்ன சொல்றாருங்க? தித்திக்கும் மணிவார்த்தை, தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும். நல்லா பாடுறான்பா மணிவாசகம், அருமையா பாடுறான். கொஞ்ச நாளைக்கு கேட்போம், கூட்டிட்டு போயிட்டா பாட்டு கிடைக்காது. அதனால கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். தித்திக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அழுந்தவும், பத்தி பேர் அளித்து பாண்டியரை பண்பு தேர்த்தவும். அங்க ஒரு அரிமர்த்தன பாண்டியன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு வேற நன்னெறிப்படுத்த வேண்டி இருக்கிறது, நன்னெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு இவர் போய் என்ன செய்யணும்? நரியை குதிரை பரியாக்கி வைகையாறு வெள்ளம் வந்து பெரம்படிப்பட்டு இதெல்லாம் பண்ணி அரிமர்த்தனம் பாண்டியனை சைவத்திரத்துல உயர்த்த வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கு? மணிவாசகர் மூலமா செய்ய வேண்டியது இருக்கு. 2வது காரணம். 3வது காரணம், புத்தரை வாதில் வெல்லவும். தில்லையில போய் ஊமை பெண்ணை பேச வச்சு இலங்கையில வந்து புத்த சமயத்தை பூரா ஒழிச்சு அந்த மன்னனை சைவத்திரத்துக்கு கொண்டு வரணும். அதனால எத்தினது ஏமாற்றி மணிவாசகரை சிவபெருமான் ஏமாற்றினார்கிறார். ஏன் ஏமாற்றினாரு? இந்த 3 வேலை செய்யணும், அவர் தகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். ஆளா கூட்டிட்டு போயிருக்கணும், ஆளா கூட்டிட்டு போயிருக்கணும். கூட்டிட்டு போனா இந்த 3 காரியம் நின்று போகும். அதனால இரு பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்திட்டார். மணிவாசகரை ஏமாற்றினார் சிவபெருமான்கிறார் பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்துல. அது ஒரு பக்கம். அப்ப அதனால அவர் இருந்த காரணம் இது. சரி, அவரு தான் விட்டுட்டு போயிட்டார். இவரு என்ன செஞ்சிருக்கணும்? போயிருக்கணுமா இல்லையா? இவருக்கு இந்த 3 காரணங்களால விட்டுட்டு போனான்னு தெரியுமா? தெரியாது இல்ல. அப்ப இவர் என்ன செய்யணும்? போயிருக்கணுமா இல்லையா? ஒண்ணு சோதியில எல்லாரும் உடம்பு குடுக்குடுன்னு எல்லாத்துக்கு முன்னாடி ஓடி உள்ள போயிருக்கணும். இல்லைன்னா என்ன செய்திருக்கணும்? எல்லாரும் குத்திட்டு சாகும் போத இவர் என்ன செய்திருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? அங்கதான் தற்போதம் அற்ற நிலை வெளிப்படுகிறது. இப்போ என் உடம்பு, இது என்னோட உடம்பு அப்படின்னு நினைப்பு இருந்தா நான் என்ன செய்யலாம்? இதை அழிச்சுக்கலாம். நெருப்புல போட்டுடலாம், தண்ணியில போட்டிருக்கலாம், மலை மேல இருந்து உருண்டிருக்கலாம். நான் உங்ககிட்ட என்னோட செல்போனை கொடுத்து பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு உங்க கையில கொடுத்துட்டு நான் போயிட்டேன். 10 நாள் கழிச்சு வரேன், எனக்கு பிடிக்கலைங்க, உடைச்சிட்டேங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்களா? நான் என்ன கேட்பேன்? யோ, யாரோட செல்போனு யாரையா உடைக்கிறது? பிடிச்சானா பிடிக்காட்டி என்ன கொடுத்தனா இல்லையா? பத்திரமா வச்சிருக்கணுமா இல்லையா? நீ வர வரைக்கும் வெயின்னு கொடுத்தா பிடிக்கலன்னு உடைச்சிட்டேங்கிற கேப்பனா இல்லையா? அப்ப என்னது? உடம்பு இறைவனால் கொடுக்கப்பட்டது, இது அவனுடைய உடைமை பொருள்.
அப்ப இதுல இருந்து உடம்புல இருந்து உயிரை பிரிக்கணும்னா யாரு பிரிக்கணும்? அவனாலையா பிரிக்கணும்? நம்ம சௌரியத்துக்கு நம்ம பாட்டுக்கு நான் பிடிக்கலைங்க, நான் கிளம்புறேன்னு உடம்பை விட்டு போக முடியுமா? போனீங்கன்னா அடிமைத்திரத்துல இல்லைன்னு அர்த்தம். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எனவே அதுவும் நின் உடைமை என்ற எதுவும் உடம்பு உன்னோட உடைமையா? நான் இதை போய் வேண்டான்னு கழட்ட முடியுமா? நான் வேண்டானா நீங்க பார்த்து ஏதாவது பிரிச்சிங்கன்னா சந்தோஷமா வந்துருவேன் சாமி. என்னால இருக்க முடியல, உங்களை பிரிஞ்சு இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியவில்லை, இந்த உடம்பை என் விருப்பத்திற்கு பிரிக்கவும் முடியல, ஏன்னா நீங்க கொடுத்தது. அப்ப என்ன செய்யறோம்? அதனாலதான் உள்ள இருந்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார். என்னால குருநாதனை பிரிஞ்சு இருக்க முடியல, ஒரு கணமும் என்னால் முடியல, என்ன எப்ப கூட்டிட்டு போவீங்க, எப்ப கூட்டிட்டு போவேன்னு கதறிய கதறல் தான் திருவாசகம். புரியுதுங்களா? அப்ப என்னதுங்க, இந்த உடம்பும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதுல இருக்கிற வரைக்கும் அவன் போனா போகணும், இருனா இருக்கணும், படுனா படுத்துக்கணும், ஓடுனா ஓடணும். நமக்கென்று ஒரு உரிமையும் இல்லை. உடம்பின் மீது நமக்கு எந்த உரிமையும் இல்லை. உணர்ந்தால் ஞானி, உணரலனா அஞ்ஞானி. புரியுதா இல்லைங்களா? அப்போ எகரமாகி உயிர் வகரத்திலே அடங்கி நிற்கிற போது இது திரிபுடி ஞானம், இதுதான் தெளிஞ்ச ஞானம், இதுதான் தெளிஞ்ச ஞானம். அப்போ எந்த தொழில் செய்தாலும், இப்போ நீங்க 10ஆம் நூற்பால சொல்றாரு, 10ஆம் நூற்பா என்னமா, அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடும் வல்வினை என்றே. அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க. 2வது அதிகரணம் இறைபணி நிற்க. இறைபணி நிற்க, இறைபணி நிற்க என்பதுனா என்ன நம்ம சொல்லுங்க. இறைபணி நிற்க, எது இறைபணி சொல்லுங்க. இறைபணி நிற்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இறைபணினா நம்ம என்ன சொல்லுவோம்? பூ கட்டுறது, பூசை பண்றது, வகுப்பு கேட்கறது, இதெல்லாம் இறைபணி. இறைபணி மன்றம் பேர் வச்சிருக்காங்களா இல்லையா? நற்பணி மன்றம் தனியா இருக்கு, அது இது நற்பணி மன்றம் இல்லைங்க, இது இறைபணி மன்றம். இறைபணினா என்னது? இறைவனை நோக்கி செய்கின்ற பணி அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படிதானே? அப்ப அங்க அதான் பொருளான்னு கேட்டா இல்ல, அதுக்கு பொருள் அது இல்ல. என்னது? அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்யான். ரொம்ப முக்கியமான சொல். அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்யான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எது செஞ்சாலும் அருளே செய்கின்றது என்றுதான் இவன் செய்வான். வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் திருவருள் தான் செய்யுது, வேலைக்கு போனாலும் திருவருள் தான் செய்யுது, நடந்து போனாலும் திருவருள் தான் செய்யுது, பூசை செஞ்சாலும் திருவருள். இவன் எதை செய்தாலும் திருவருள் செய்கின்றது என்று செய்வான். அப்படி செஞ்சா அது இறைபணின்னு பேர். அப்போ நீங்க என்ன செய்யறீங்கிறத வச்சு இறைபணி இல்ல, என்ன நினைப்போட செய்யறீங்க. அந்த நினைப்பு, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணும்போது என்னன்னு செய்யணும்? திருவருள்னு செய்யணும். நான் அப்படித்தாங்க செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உடனே டக்குன்னு சொல்லிடுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? பெருமான் கொடுத்தது அப்படித்தாங்க நான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியாப்பா? திடீர்னு ஒரு நட்டம் வந்துருச்சு, அப்பதான் நீங்க நினைச்ச நினைப்பு உண்மையா பொய்யான்னு தெரியும். நஷ்டம் வந்தோடனே என்ன செய்வோம்? குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிருவோம். உண்டா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செஞ்சான்னு செய்யல, வாய் மட்டும் சொல்லிட்டு இருக்குது, நினைப்பு என்ன இருக்குது? நான் செஞ்சேன் நினைப்பு இருக்குது. அதனாலதான் செய்யும்போது என்னன்னு செய்யறேன்? எனக்கு நட்டம் வரும்போது எனக்கு வருத்தம் வருது, லாபம் வந்தா சந்தோஷம் வருது. இந்த ரெண்டும் வராம இருந்தாதான் உண்மையால என்ன அர்த்தம்? கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு, கடைக்காரருக்கு சந்தோஷமா வேலைக்காரனுக்கு சந்தோஷமா? கடைக்காரருக்கு தான் சந்தோஷம், வேலைக்காரன் என்ன செய்வான்?
அடையா காலங்காத்தால கிளம்பி வந்துட்டாங்க உயர வாங்கறதுக்குமா. அவரு கல்லாப்பொட்டி நிறைய முதலாளி உக்காந்துட்டு இருப்பாரு. இவன் என்ன செய்வான்? எங்கிருந்து தான் கிளம்பி வருவாளுகளோ தெரியல. வியாபாரமான வேலைக்காரனுக்கு இடைஞ்சல் இல்லையா? அவன் சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட மாட்டான். ஆனா முதலாளிக்கு தான் சந்தோஷம். இப்ப நம்ம யாரு முதலாளி? இப்ப நம்ம செய்யற வேலைக்கு யாரு முதலாளினா நம்ம முதலாளினா நமக்கு சந்தோஷம். நான் எங்க முதலாளி? நான் வேலைக்காரன் அப்படின்னு என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு ஒரே இதா இருக்குப்பா, பூசை பண்றதுக்கு இடைஞ்சலாவே வருதியா எல்லாம் அப்படி நினைச்சா நாம முதலாளி இல்லைன்னு அர்த்தம். நம்ம இதுல முதலாளியா தொழிலாளியான்னு அவரவர் அறிவில நின்று பார்த்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? எனவே சீவா நிக்கும். அதன் பிறகு வகரம் போய் சிகரத்துல நிக்கும். இதுதாங்க முத்தி நிலை, பரமுத்தி நிலை. இதுதான் பரமுத்தி நிலை. சிவம் ஒன்றுதான் இருக்கும். அருள் போய் சிவத்துல ஒடுங்கிடும். அருளோ எதை போய் எப்படி ஒடுங்கும்? உயிரை சிவத்துல கொண்டு போய் ஒடுக்கிடும். அப்ப என்ன தெரியும்? சிவம் மட்டும்தான் காட்சிப்படும், அருளும் காட்சிப்படாது. அருளும் காட்சிப்படாது. சிவஞான போதத்துல இது 11ஆம் நூற்பா, இது 10ஆம் நூற்பா, இது 8, 9. 8, 9. 8, 9ல நின்று 10க்கு வந்து 11க்கு போயிட்டா பரமுத்தி. நூற்பால வேணா போயிடலாம். 8, 9, 10, 11 போலாம். நேரடியா போறது என்னைக்கு வாய்க்குமோ. சர்க்கரை இனிக்கும் சர்க்கரை இனிக்கும்ங்கிற கதையா தான் நம்ம பொழப்பு போகுது. திருவருள் ஆனா என்ன செய்யும்? அந்த அளவுக்கு பெருமான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இது தெரியாம எத்தனையோ பேர் இருக்க, அதை சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இது தெரிஞ்சாதான் அடுத்து இதெல்லாம் வரும். இதை மதியம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.